கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்தார். And this month God has given us good promise. யாத்ரா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating from the book of Exodus chapter 33 verses 17. ஏனென்று சொன்னால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாது. Because God's promises is unchanging. ஒரு மாதத்துக்குள்ள வர்றோம் என்று சொன்னால் அந்த மாதம் முழுவதும் அந்த வாக்குத்தத்தங்களை மனப்பாடம் பண்ணி அல்லது எழுதி வச்சு நீங்க அந்த மனப்பாடம் அந்த ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். When we enter into the new month, God gives a promise. We have to memorize these promises and keep uttering it, or we have to keep writing these promises and telling it. எல்லாம் மாறி போயிடலாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. Everything will change and pass away, but God's promise will never change nor pass away. பூமி ஒழிந்து போயிடும். Heaven and earth shall pass. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. God's word will never pass away. நீங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் அது பேலன்ஸ் செய்து கொண்டே இருக்கும். The more and more you keep confessing, the more and more you uttering the word of God and promise of God, the more it will work in your life. It will be a strength to you. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? So what is the promise which God has given to us? சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். So the Lord said to Moses, I will also do this thing that you have spoken, for you have found grace in my sight and I know you by name. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், the promise which God gave to Moses. அவருடைய வாக்குத்தத்தங்களில் அவர் மாற்றம் இல்லாதவராக இருக்கிறார். He is an unchanging God and faithful God in his காலங்கள் promise. பிரியமானவர்களே, காலங்கள் கடந்து போகலாம். Beloved children of God, times may pass, seasons may pass. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குதே அது ஒரு நாள் மாறாது, அது ஒழிந்து போகாது. God's word is never will pass away nor will fail. இதுதான் தாவீது சங்கீதக்காரர் சொல்கிறார், என்னுடைய காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்றார். That's why psalmist David says, my times are on your hands. 31 சங்கீதத்துல நீங்க வாசிக்கும்போது 15 வசனத்தை வாசிக்கும்போது, when you read in Psalms 31 verses 15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. my times are in your hand. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. Everyone say this together. என் காலங்கள், my times உம்முடைய கரத்தில் இருக்கிறது. are in your hand. சொல்லுங்க, சொல்லாதவங்க இருக்கிறீங்க. Those have not said, please do say. என் காலங்கள், my time உமது கரத்தில் இருக்குது. are in your hand. உலகத்துல மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க? The world what man say, நம்ம கையில தான் எல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. everything is in our hand. எல்லாம் இவங்க கையில தான் இருக்குது. They say it is in my hand. பெற்றோர் கையில தான் இருக்குது. It is there in the parents' hand. போதகர் கையில இருக்குது. It is in the hands of the teacher. என் கையில தான் இருக்குது. It is in my hand. நம் கைதான் நமக்கு உதவி. Our hand is our help. இப்படி எல்லாம் பொதுவாக உலக மனுஷருடைய பேச்சுகளும் வார்த்தைகளும் அப்படிப்பட்டது. This is the common word of man, by word of man, the proverbs ஆனா that people தேவனுடைய say. வார்த்தை என்ன சொல்லி இருக்குது But பாருங்க. what is the word of God? என்னுடைய காலங்கள் உங்க கரத்தில் இருக்குது. Oh, my times are in your hand, O Lord. நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைச்ச காலங்கள்ல நினைச்ச நேரங்கள்ல எல்லாம் நடந்துறணும் அப்படி நம்முடைய நினைவுல அந்த காலத்தை நமக்குடைய கைக்குள்ள கொண்டு வர பார்க்கிறோம். We expect or we think everything has to happen as per our times and our season, and that's what we try to do. கர்த்தருடைய வேலை வரும், அந்த வேலை வரும்போது எல்லாம் நேர்த்தியா நடக்கும் என்கிற விசுவாசம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்துல கிடையாது. Today children of God, they don't have the belief of faith that when the time of the Lord come, everything will come to pass as per God's plan. அவருடைய கரத்துக்குள் இருக்கும்போது பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள் இருங்க அப்படிங்கிறார். Peter apostle wonderfully says, humble yourself into the hand of the Lord so that he'll lift you up the right time. எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். Lord is calling everyone. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை மாத்திரம் தான் பேர் சொல்லி அழைக்கிறார். But God is calling his own sheep by name. மோசேயிடத்துல கர்த்தர் என்ன சொன்னார்? What God said to Moses, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன். he said, I have known you by name. அப்ப பேர் சொல்லி அழைத்தவர், he who calls us by name. அப்ப பேர் சொல்லி அழைத்து நான் உன்னை அறிந்திருக்கிறேன். God says, I know you, therefore I have called you by அந்த name. மோசே மரிக்கிறது என்று சொன்னால் எப்பவுமே மரிச்சிருக்கலாம். If Moses would have died, he would have died sometime back. எல்லா 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் நைல் நதியில வீசப்படுறது, வீச பார்வோன் கட்டளை இட்டால், When Pharaoh commanded the child babies below 2 age has to be thrown into the river Nile, அப்பமே அவன் மரித்திருக்கலாம். during that time he would have died. மோசேயை பற்றி ஒரு சித்த வைத்திருந்தார். God had a plan for Moses. அவனை கர்த்தர் தாயின் கற்பத்தில் உருவானது முதல் அவனை பாதுகாத்து கொண்டு வந்தார். God preserved him even his substance was அவனை found from mother's அழியாமல் womb. பாதுகாத்தார். God preserved him so that he did not perish. நான் அழிய
அழிய போறேன் Oh, I'm going to perish. அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆபத்து வரப்போகுதான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல அளவோ அல்லது அந்த வேற இடத்துல இருந்து அழுது கொண்டு இருப்பானே ஆனால் அழிஞ்சு போயிருப்பான். He would have cried. The child Moses would have cried in the house or somewhere else. He would have perished. அவன் அந்த நாணல் பெட்டியில வைக்கப்பட்டிருந்தான். But he was put into the box of reed. பார்வோனுடைய குமாரத்தை திறக்கும் போது அவன் அழுகிறான். But the daughter of Pharaoh opened the reed box and she saw the child was அழ crying. வேண்டிய இடத்துல அழுதாதான் அங்க இரக்கம் கிடைக்கும். The place where you're supposed to cry, only when you cry you'll have mercy. உடனே பார்வோனுடைய குமாரத்தை இறங்கிட்டா பாருங்க. Immediately the Pharaoh's daughter saw mercy. கட்டளையை மறந்துட்டா பாருங்க. She forgot the commandment. எல்லா இடத்துலயும் போய் கண்ணீர் வடிக்க கூடாது. Every place you should not go and shed tears. அழ வேண்டிய தேவ சமூகம் இருக்குது. There's God's presence where you have to shed tears. இரக்கம் கிடைக்கக்கூடிய இடம் இருக்குது. There's a place where you'll get mercy. மனுஷர் உங்களுடைய கண்ணீரை கண்டு தூஷிப்பாருங்க. People will look at your tears and despise you. உங்களுடைய கண்ணீரை கண்டு பரியாசம் பண்ணாங்க. They will mock at you looking at your tears. ஏன் முன்னாடி நின்னு அழுதுகிட்டு இருந்துச்சு அது. She was standing before me அத crying. பார்த்து தான் கொஞ்சம் இறங்குனேன். And I saw and showed mercy. தேவன் உங்களுக்கு இறங்கினார் என்று சொன்னால் And God descends down and shows mercy to you. உங்களுக்கு தேவன் தேவன் செய்ய நினைக்கிறது ஒருவரும் தடை பண்ண முடியாது. No one can hinder whatever God plans to do for you and wants to give to you. அதனால அவ பெட்டி திறக்கும் போது அவள் எங்க அழுகிறாள்? அங்க பார்வோனி குமாரத்தி. அந்த அழுகின் சத்தத்தை கேட்டவனே இறங்கிட்டா பாருங்க. The box of reed was opened and Moses child cried and the daughter of Pharaoh saw and she had mercy over the child. ஆகார் அழ வேண்டிய இடத்துல தான் அழணும் அவ. So you have to cry the place where you have to cry. ஆச்சியார் கிட்டத்துல ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு போய் அழல. No, Hagar did not cry to her mistress. ஆபிரகாம் இடத்துல போய் சொல்லி புலம்பி அழல. She did not go and cry to Abraham. இப்படி எல்லாம் நான் கொடுமைப்படுத்தப்படுறேன். I have been tortured like this. இப்படி இவங்களால தான் ஒரு நன்மை வந்துச்சு. By them I had this goodness. எனக்கே இப்படிப்பட்ட துரோகம். Why this kind of treating? யார் இடத்துல அழல. No, she did not cry to anyone. போய்ட்டால் வனாந்தரத்துக்கு. She went to wilderness. அழுகிறாள் அங்க இருந்து. She has been crying there. கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். Lord heard the voice of the child. அழ வேண்டிய ஒரு இடம் இருக்குது. There's a place for you to cry. அந்த இடத்துல இருந்து தேவன் தம்முடைய சத்தத்தை கேட்பார். From that place God will hear your voice. அதுதான் சாலமோன் இடத்துல கர்த்தர் சொன்னார். That's what God said to Solomon. இங்க அழுகிற சத்தத்துக்கு, the place of the voice, இங்க கூப்பிடுகிற சத்தத்துக்கு, the voice which is heard from this கண்கள் place, திறந்திருக்கும், செவிகள் கவனித்திருக்கும் என்று சொன்னார். my eyes will have a watch and my ears will be open. அந்த ஆகாரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? What the God said to Hagar, நீ போ, you go. நாச்சியார் இடத்துல போய் அடங்கிரு. Hagar, go to your mistress. ஏற்ற காலம் வரும். Right time will come. உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன். And I'll make him a great nation. ஏற்ற காலம் வரும். Right time will come. போய் அடங்கிரு. Go and be humble. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். Immediately she humbled. காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. Is it not the times are in the hands? அங்க போய் அமைதியா இருந்தால். She was quiet there. ஏற்ற காலம் வந்துச்சு. Right time came. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, Lord looked at Abraham and said, ஆபிரகாம் இனி இவங்களை வீட்டுல வைக்காத. Abraham, do not keep them furthermore in the இவங்களை house. துரத்திரு. Chase them out. இவங்களை அனுப்பிவிடு. Send them off. ஐயோ இப்ப நான் தனிமையாக அனுப்பப்படுகிறேனே. Oh, I am sent alone now. இப்ப நான் எல்லாராலும் மறக்கப்படுறேனே. I have been forgotten by ஐயோ everyone. நான் இந்த தனிமையில நான் என்ன செய்ய போகிறேன்? What shall I do in my loneliness? கர்த்தர் சொல்றாரு, Lord said, இவ்வளவு நாளா நீ அடங்கி இருந்த. till now you were humbling இப்ப நான் yourself. உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன். Now I am going to make you a great nation. ஆபிரகாம் நினைச்சா கூட அப்படி ஆக்க முடியாது. Even if Abraham wants to do, he அங்க cannot. ஒரு சுதந்திரவாளி ஈசாக்கு வேற உள்ள இருக்கிறான். There is an Isaac who has an இந்த inheritor. மனுஷனால் செய்ய முடியாததை நான் செய்ய போகிறேன். What man cannot do, I am going to do. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் இஸ்மவேல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. That's how Ismail was blessed. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் இஸ்மவேல். Ismail was blessed. இவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். I will also make him a great தேவ nation. சமூகத்துல போய் அழுது நீ ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளணும். You have to go sit down in God's presence and cry எனக்கு and receive the நன்மை blessings. இல்ல, ஆனால் எனக்கு நன்மை ஒரு இடம் உண்டு, அது தேவ சமூகம் தான். I have no goodness, but there's a place where I can go and receive goodness. That's யாக்கோபு God's எங்க போய் presence. ஆசீர்வாதத்தை வாங்கினா? Jacob received blessing from his தேவ house. சமூகத்துல அழுதான். He wept in God's presence. யாக்கோபு தேவ சமூகத்துல கதறான். Jacob cried in God's ஆண்டவரே presence. நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். Oh Lord, you have to bless me. வீட்ல இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. Until I was there in the house, nothing I knew. நேசிப்பதற்கு அம்மா கிட்டத்துல போவா. He went to go to the father. தாய் பாசம். Love of mother அம்மா and love. என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. A mother whatever wants, நல்ல she'll பூரி prepare. சுட்டு கொடுப்பாங்க. She'll prepare puri. நல்ல வடை செஞ்சு கொடுப்பாங்க. வடை. நல்ல விதவிதமான ஆகாரம் செஞ்சு கொடுப்பாங்க. Different food. எப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்கறோமோ எல்லா நூதனமானதெல்லாம் பிள்ளைக்கு செஞ்சு கொடுப்பாங்க. And she'll prepare different food to the child. பாசம் அன்பா இடத்துல கிடைக்கும். You'll get love from mom. அங்க அப்பா இடத்துல என்ன கிடைக்கும்? What you'll get from அப்பா father. இடத்துல போனா ஆசீர்வாதம் கிடைக்கும். You'll get blessing from the father. அண்ணன் கிட்ட போனா என்ன கிடைக்கும்? You go to the brother. அண்ணன் சொத்து கிடைக்கும், பத்திரம் கிடைக்கும். You'll get documents. அத புடிங்கிரலாம். Property we can. எல்லாம் அங்க கிடைக்கும். ஆனா இங்க வந்தா என்ன We கிடைக்கும்? can take it, but what you'll get when you come here? தனிமையாக போன நேரத்துல இப்ப என்ன இருக்குது நம்முடைய வாழ்க்கையில? What is there in my life when I'm made alone? தனிமைப்படுத்தப்படுகிற வேலை மிகவும்
கொடுமையான நேரம் பிரியமானவர். Beloved, it's a terrible state of time when you are made in when you are pushed in a lonely state. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு போன வேளையில எல்லாம் When Jesus in his life, all the disciples departed from Jesus, அவர் சொல்றாரு, என்ன அவர் தனியா விடல, he said, he did not let me alone. தனிமையா விட்டாச்சு இவரை. He was sent ஆனா alone. அவர் அறிக்கையிடுறாரு, என்ன But what சொல்றாரு? he is confessing, யோவான் சுவிசேஷத்துல என்ன வாசிக்கிறோம்? what we read in the Gospel of அவர் John, என் பிதாவுக்கு பிரியமானது நான் செய்கிறபடியா, because I'm doing things which is pleasing to என் my Father, பிதாவுக்கு பிரியமானது நான் செய்கிறபடியா, because I do things which is அவர் pleasing to என்னை my Father. தனிமையா விடல. யோவான் 8:25-29 வசனம். John 8:25, the Father has not let me alone. ஆகையினால சில நேரங்களிலே நம்ம அறிஞ்சு கொள்ளணும், சில நேரங்களில் எல்லாராலும் மறக்கப்படுவோம். We have to clearly understand, sometimes we will be forgotten சில by நேரம் everyone. எல்லாராலும் கைவிடப்படுவோம். We will be forsaken by everyone. நினைக்கிறவங்க கூட மறந்துடுவாங்க. நினைக்கிறவங்க Those who think us will also forget. நீங்களே என்ன மறந்துட்டீங்களே. Oh, you also have forgotten என்ன me. மனுஷர்கள் அவர்கள் மேல கசப்பு வைக்க கூடாது. Do not have bitterness over these அவர்களை people. விரோதிக்க கூடாது. Do not hate them. அவர்களை கர்த்தர் மறக்க பண்ணினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் I பண்றேன். thank and praise God, for God has made them to forget me. மனுஷர்கள் கைவிட்டுருவாங்க. Man will forsake. ஆனா இந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். But this God who has promised will not forsake you. பரலோகத்திலிருந்து தேவன் உற்று கவனித்துக் கொண்டே இருப்பார். Now, heavenly God will watch carefully from heaven. இந்த 31 சங்கீதம் 15 வசனத்துல தாவீது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொன்ன தாவீது, Psalms 31:15, the David who says, my times are in your hand. அதுக்கு மேல உள்ள வசனத்துல சொல்றாரு பாருங்க, The verses above, செத்தவனை போல எல்லாராலும் முழுதும் மறக்கப்பட்டேன். he is telling, I am forgotten like a dead man, out of mind. ஆனா எல்லாராலும் முழுதுமாய் மறக்கப்பட்டபடியால், Because I am forgotten like a dead man, out of mind, என் வாழ்க்கை ஒட்டஞ்சு போச்சு, நொறுங்கி போச்சு, உடைந்த பாத்திரம் போல. I am like a broken vessel. My life is completely in a broken state. செத்துட்டா கொஞ்ச நாள் நினைப்பாங்க, அதுக்கு பிறகு சுத்தமா மறந்துடுவாங்க. When people die, they'll think for some time, then afterwards they completely forget. ஒரு வருஷம் ஆச்சு, It's 1 year past. அடுத்த 2வது வருஷம் 3வது வருஷத்துல, When second, third years, இன்னைக்கு வருது, என்ன அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. today is the day of death, and remember that's all is gone. கொஞ்ச நாள் துக்கங்களும் வேதனைகளும். Sorrow for little time and days. தாவீது சொல்றான், நான் மறந்துட்டேன், எல்லாரும் எல்லாம் மறந்துட்டான், நான் உயிரோட தான் இருக்கிறேன். David says, I'm alive, but everyone has forgotten me. மறந்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய வேதனையா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. In our life, when people forget us, there's a pain. தாவீதை போல நினைச்சு கொள்ளுங்களேன். Think like David. தாவீது ஈசாயுடைய குமாரன்ல தாவீது எப்படிப்பட்டவன்? Who was the son in the father? கடைசில உள்ளவன். Amongst the son of Jesse, he was the last one. அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை மறந்துட்டாங்க. All his brothers did not remember him. சாமுவேல் கேட்கும்போது தான் நினைப்பே வருது. Only when Samuel asked, they remembered about David. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற, இன்னும் ஒருத்தர் இருக்கு, இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? In 1 Samuel, there's a question asked, is there anyone of இன்னும் your son? யாராவது உண்டாடி ஈசா இடத்துல கேட்கிறார் 11ஆம் வசனத்துல. 1 Samuel 16:11, it is asked to Jesse, is there any of your son left? அப்பதான் நினைவே வருது. Only then he is remembering. கர்த்தர் அப்பதான் தாவீது நினைக்கப்படுகிறார். Only then David was remembered. அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. Everyone who was called came in. தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன் ஒருவர் இருக்கிறான், அவன்தான் தாவீது. There's David who is called by God by name. அழைக்கப்பட்டு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. There are many people invited for the feast. அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிச்சு சிலாக்கியம். All that they are blessed. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. I did not get that blessing. எனக்கு அந்த நன்மை கிடைக்கல. I did not get this goodness. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. Everyone has forgotten me. வீட்டார் என்ன கைவிட்டுட்டாங்க. My family members have மனைவி, forgotten me. புருஷன், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க. My wife, my husband, my children, they have rejected me. ஆனா அந்த பரலோகம் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கும். But heaven is clearly watching you. அந்த மறக்கப்பட்ட வேளையில, The way time when you are வெறுக்கப்பட்ட forgotten, வேளையில, when you are rejected, தள்ளப்பட்ட வேளையில, the time when you are forsaken, நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வேளை இருக்குது. the time you are made lonely, பரலோகம் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். heaven is watching over you. கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருந்து The Lord ஏற்ற God is watching சமயம் over you. வரும், Right time will come. தூக்கிடுவார் கர்த்தர். The Lord will lift you up. மற்றவர்கள் அழைக்கப்பட்டவங்க விருந்துக்கு வந்தவங்க. Those who are invited, they have come only for the feast. தாவீதே உன்னை மறந்தார்கள் என்று சொன்னார். David, if you are நீ forgotten, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டவன் என்று சொன்னார். it is said you are dead like a forgotten, like உன்னுடைய dead man. காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. Oh, your times are in my hand. உன்னை ராஜாவாக்கணும், அதனால தான் மற்றவங்களால எல்லாரும் உன்னால மறக்கப்பட்ட. I have to make you a king. That's why everyone has forgotten you. I made them to forget you. எல்லாராலும் மறக்க வச்சதுக்கு காரணம் என்ன? What is the reason that you have been forgotten by என்னுடைய everyone? பார்வையில் நீ விலையேற பெற்றவனா மாறுறதுக்காக தான்.
You have to become precious in my sight. இஸ்ரவேல் ஜனங்கள்ல அதாவது சவுல் மரிச்ச பின்பு தாவீது ராஜாவாயிட்டான். When after the death of Saul, David was made as a king. தாவீது ராஜாவான உடனே When David became king, அவன் கேக்குற சவுல் குடும்பத்தாரில் யோனத்தான் நிமித்தம் யாராவது இருக்கிறாங்களா? now David asked, for the sake of Jonathan, is there anyone in Saul's family so that I show him mercy? அப்ப அங்க சொல்றாங்க. Then it was said to him, என்ன சொல்றாங்க தெரியுமா? you know what? அங்க ஒரு நொண்டி இருக்கிறான். They said there's a lame. அங்க ஒரு சவுல் யோனத்தானுக்குரிய குமாரனாகிய ஒரு முடவன் இருக்கிறான். முடவன் என்று தான் அங்க பேர் கொடுக்கப்படுகிறது. His name was called as lame. There's a lame man, they said. ஒரு முடவன் இருக்கிறான். There's a lame there. அப்படியே உடனே அவனை அழைத்து கொண்டு வாங்க. Then they said, oh, bring him then. அவன் பெயர் என்ன? What was his name? அவன் தான் மேவிபோசேத். His name was Mephibosheth. மேவிபோசேத் என்று பின்பு அழைக்கப்படுகிறான். Later he was called as ஒருவேளை Mephibosheth. மனுஷனால் நீ முடவன் என்று அழைக்கப்படலாம். People will call you as lame. மனுஷனால் மறைந்து கிடக்கிற ஒரு இடத்தில் இருக்கலாம். You may be in a place where you are hidden. ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருக்கலாம். You may be a place where you are cornered. ஒரு தள்ளப்பட்ட இடத்துல You கிடக்கலாம். may be in a place where rejected. என்ன நினைக்கிறதுக்கு ஒரு மனுஷர் கிடையாது. There's no man to remember or think about எனக்கு you. உதவி செய்வதற்கு ஒரு கரங்களும் இல்ல. There's no hand to help me out. எனக்கே இந்த வாழ்க்கைன்னு சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். You may shed tears asking, why this life for me, O இந்த Lord? காலவேளையில கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொண்டு உங்களோடு உறுதிப்படுத்துகிறார். In this morning, Lord, the God is giving a promise and confirming it to you. காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. Your times are in my hand. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன். I know you and I call you by your name. ஏற்ற காலம் வரும். Right time will come. ஆகையினால மனுஷனுடைய நிழல்ல போய் நீ சார்ந்து இருக்கணும்னு நினைக்க கூடாது. Therefore, do not think or desire to go and lean on to the shadow of man. நான் ஏதோ ஒரு ஆமணக்கு நிழல்ல போய் இருக்க விரும்பல. I don't want to be in the shadow நான் of ஒரு the plant. சூரச்செடி நிழல்ல போய் இருக்க I விரும்பல. don't want to be under the shadow of broom tree. நான் யாருடைய நிழல்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். I want to be under the shadow of யாருடைய நிழல்ல இருக்க விரும்புறேன். I desire to be in the சர்வ shadow of வல்லவருடைய நிழல்ல இருக்க I விரும்புகிறேன். desire to be under the shadow of Almighty Hallelujah. God. Hallelujah. சர்வ வல்லவர் எனக்கு நிழல். Almighty God is my shadow. ரூத் கேட்டா சொல்லுவாங்க. If you ask, எல்லாத்தையும் இழந்துட்டமா. I ask lost. அந்த அம்மா எல்லா சொத்தையும் வித்துட்டு தான் வந்துச்சு மோவாப் தேசத்துக்கு. And then I ask Ruth, she sold every property from Moab and she returned. சொல்லுவாள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்புறேன். She says, I trust in the Lord God of Israel. அவருடைய செட்டையில் நான் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன். I come under the refuge of the Lord, அந்த wings of the Lord செட்டையில் God of Israel. அடைக்கலமாய் வந்தவர்கள் Those who come under the wings of the Lord God of Israel, பாதுகாக்கப்படுகிறார்கள். they all are preserved. அவர்கள் போக்கை வரத்து கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கு அவர்களுக்கு பாதுகாத்து கொண்டு The வருகிறார். Lord God preserves them and preserves their going out and coming out forever and more. அவர்கள் பக்கத்தில் 1000 வந்தாலும் சரி. 1,000 may come near to them. 10,000 வந்தாலும் நெருங்க முடியாது. Even 10,000, but they cannot come கரங்களை closer தட்டி to கர்த்தரை Clap மகிமைப்படுத்துவோம். your hands and give glory to God. 1000 16,000 வந்தாலும் அவர்களை நெருங்க முடியாது. 1,000 and 10,000 may come but cannot கர்த்தர் come near. அவர்களுடைய பட்சமாக இருக்கிறார். Because the Lord God is by their side. மனுஷர் எல்லாரும் கைவிட்டு விடலாம். Sometimes man may forsake you. மனுஷர் எல்லாரும் மறந்து போகலாம். Man may forget you. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். Our Lord God will never forsake us, not forget us. அவருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். Never the children of God, those who are in His hands, God will not forsake them or forget them. ஒரு தடவை யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படிதான் நடக்குது. Once in the life of Joseph this happened. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். We all know the instant happened in the life of Joseph. சகோதரர்கள் எல்லாரும் இவனை பகைத்தார்கள். All his siblings hated him. தகப்பனால் அவன் நேசிக்கப்பட்டான். He was loved by his father. கர்த்தர் இந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய அழைப்பு தந்திருக்கிறார். The Lord God gave a great calling for Joseph. 12 பேர்ல இவனுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு விசேஷமான அழைப்பு. Amongst 12 his calling was special. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். I've called you by name. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know you. இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? What is happening in your life then? சகோதரரால் பகைக்கப்படுறான். You're hated by your brothers. 37ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா read the chapter 27. அவனை பகைத்தார்கள். They hated him. அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தா அவன் கூட நிக்கல. 37 ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Genesis 37:4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். His brothers hated. கர்த்தர் அவனுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பை தந்தார். Lord gave him a special calling. அவனுக்கு விசேஷித்த அழைப்பை பேர் சொல்லி அழைத்தார். God called him by name. உன்னை நான் மேன்மைப்படுத்த போறேன். I am going to exalt you. உன்னை கனப்படுத்த போறேன். I am going to honor you. அதற்குரிய ஒரு சொப்பனம், a dream for that. எல்லா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து தொழுது கொள்ளுகிறது. Sun, moon and stars are coming and bowing down before him. ஒரு கதிர்க்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது. He saw the heap of sheaves were standing. 12 கதிர்க்கட்டுகளும் குனிந்து நிற்கிறது.
தலால வணங்கி நிக்குது. that the 12 heaps of sheaves was bowing down. இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போதா? Am I going to get this kind of இப்படி blessing? ஒரு நன்மை கிடைக்க போதா? Am I going to get this kind of இதெல்லாம் goodness? எப்படி நடக்குது பார்த்து கொள்ளலாம். How is this going to happen? Let me see. பாருங்க சம்பவிச்ச காரியம் என்ன? And the incident happened. சகோதரர் அவனை பகைத்தார்கள். His brothers hated him. சகோதரர் வெறுக்கப்பட்டார். He was hated by his brothers. தள்ளப்பட்டார். He was rejected. குழியில போடப்பட்டார். He was put into the pit. விற்கப்பட்டார். He was sold out. அங்க போத்திபார் அங்க ஒரு அடிமையா கொண்டு He போகப்பட்டார். was taken as a slave to the house of Potiphar. அங்க இருந்த நேரத்துல எப்படி இருந்துச்சு? At the time when he was அவருடைய there, வாழ்க்கையில ஒரு பெரிய வேதனை. in his life great trouble, அவனால சகிக்க முடியவில்லை. unbearable. அந்த நிந்தை அவனால சுமக்க He was முடியவில்லை. not able to bear the reproach. சகோதரரால் மறக்கப்பட்டு I was forgotten by my அவர்களால் brothers. வெறுக்கப்பட்டு I was hated by my brothers. செத்தவர்களைப் போல எல்லாராலும் நான் புறம்பே தள்ளப்பட்டு I was rejected and forgotten by everyone like a dead dog. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. No, everyone ஆனா forgot me. கர்த்தர் சொல்றார் நான் உன்னை மறக்கல. But the Lord says, no, I did not சீயோனோ forget you. சொல்றார் தேவன் என்னை மறந்தார். Zion says, the Lord has என் forgotten தேவன் me. என்னை கைவிட்டார் The என்று God has forsaken சொல்லுகிறார். me, says. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? But what the Lord says, சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? as like the child, will the mother will not show mercy to the child of her அவர்கள் home. மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட The இருக்கிறார். Lord God says, even she may forget, but I will not forget you. He is with us. ஹல்லேலூயா. Hallelujah. மறவாமல் என்னை நினைக்கிறார். He remembers me without நம்முடைய forgetting. இயேசு மாறாதவர். Jesus is unchanging. நம்மை மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். There's one God who will not forget us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. holy name of the Lord. நடந்த சம்பவம் இல்ல. What incident happened? அவன் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். He was taken into the prison. எவ்வளவு பெரிய நிந்தை. A great reproach. பாசமா இருந்தவன். He was so loving. அந்த எதனால வந்துச்சு இந்த பிரச்சனை? Why this problem? அந்த அழைப்பு நிமித்தமா வந்த உபத்திரவம். The tribulations because of his calling. அழைப்பு நிமித்தம் வந்த பாடு. Sufferings because of his இந்த calling. அழைப்பை சொல்லாம இருந்திருந்தா, If you would not have told his இந்த calling, சொப்பனத்தை சொல்லாம இருந்திருந்தா, if you would not have told his dream, ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? would have everybody had problems? No. இது நிமித்தம் அவனை பகைத்தார்கள். Because of this, they hated him. உன்னுடைய தேவன் உன்னை அழைத்தார் என்று If சொன்னால், your God has called you, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார் God என்றால், has chosen you. ஊரிலிருந்து வம்சத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தார் God என்றால், has chosen you from the nations பிரியமான and from the family. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமான உபத்திரவங்களுக்குள்ளே கடந்து போக You வேண்டியது. have to go through many types of tribulations. சோதனைகளும் வேதனைகளுடைய வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கும். Temptations and trials will increase in your life. ஆண்டவரே ஏன் இப்படி செய்றீங்க Oh Lord, ஆண்டவரே? why did you do this to எனக்கு me? ஏன் இந்த துன்பம்? Why this நான் difficulties? நல்லா இருக்கிறேனே. Lord, I have to be good. நல்லவனுக்கு இந்த உலகத்துல காலமே இல்ல. Lord, I'm so good. There's no acceptance for the people who are so good in this எரேமியா world. கூட ஒரு தடவை சொல்றான். Jeremiah also said once. எரேமியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிச்சா, Jeremiah 12:1. அவர் சொல்றார் நல்லவங்களுக்கு காலமே இல்ல. He said there's no acceptance for people who are so good in this world. கர்த்தாவே உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரே நீதி உள்ளவராமே. Righteous are you, O Lord, when I plead with you. உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிற கேக்குறான். நான் ஒரு காரியத்தை கேட்கட்டுமா? He's நம்ம telling, பாஷையில கேட்டுக்கிட்டா yet let me talk with you about your judgments. Shall I ask you something as like in our language we speak? ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல போறேன். Oh God, I'm going to tell you something. கோவிச்சுக்கிடாதீங்க. Do not be angry. தப்பா நினைச்சிராதீங்க. Do not count it wrong. ஏனண்டா ஆகாதவர்கள் வழியெல்லாம் ரெடி ஆகுது, வாய்க்கப்படுகிறது. என்ன? Why does the way of the wicked prosper? துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? அதான் கேக்குற ஆண்டவர்ட்ட கேக்குற ஒரு கேள்வி. Why are those happy who deal so treacherously? It is the question he is asking to the Lord. துரோகம் பண்றவன் நல்லா இருக்கிறான். He who is dealing treacherously is மோசமா happy. இருக்கிறான். ஆனா போனா டக்குன்னு அவனுக்கு வாசல் The திறந்துருது. wicked is going, but for him doors are immediately opening. அவன் பாஸ் பண்ணிடுறான். He's passed. வெளிநாடு போயிடுறான். He's going to foreign. ப்ரொமோஷன் கிடைச்சிருது. He's getting அது promoted. மாத்திரமல்ல நல்ல அரசாங்க வேலை He's கிடைச்சிருது. getting government job. என்னங்க ஜெபம் விடு. ஜெபமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். Why prayer? Leave the prayer. இனி ஜெபமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். Today no prayer. அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்றார். God is helping them. அந்த மனுஷனுக்கு முன்னாடி என்ன வெட்கப்படுத்திட்டாரே? Before that man, the God has shamed me. எரேமியா கேக்குற ஆண்டவரிடத்துல, Jeremiah asked to the Lord, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி காரியங்களை செய்றீ? வாசிங்க அந்த வசனத்தை. why Lord this? கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரே நீதியுள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? துரோகம் செய்றாங்க, அவங்கள நல்லா இருக்கிறீங்களே, Why நல்லா does the way of the இருக்கீங்களே. wicked prosper and why are those happy who deal so treacherously? 14-19 வாசிங்க எரேமியா. Jeremiah 16:19. யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? 14:19. யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு அரோசிகமாயிற்றோ? வெறுப்பா போச்சோ? நாங்கள் ஆரோக்கியம்
அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர்? அடித்தீர். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், காத்திருக்கிறோம். ஒரு நன்மையும் இல்லை. இல்ல. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருக்கிறோம். காத்திருந்தோம், இதோ ஆபத்து. ஆபத்து இப்படிதான் வந்துகிட்டே இருக்குது. This is how it is happening. ஏன் எங்களுக்கு மட்டும் கஷ்டம் மேல கஷ்டம் வரணும்? Why difficulties or difficulties for ஆபத்து us? வேதனையே வரணும். Why calamities and ஒரு troubles? சமாதானம் இல்ல. There's no peace. ஒரு சந்தோஷம் There's இல்ல. no joy. ஒரு சுகம் இல்ல. There's no healing. ஆனா நாங்க சீயோன். But we are calling நாங்க Zion. பெரிய கர்த்தருடைய உன்னதமான அழைப்பை பெற்றுக் கொண்டவங்க. We have received excellent calling of the God. சீயோனுக்கு இப்படிதான் இருக்கணுமா? This Zion has to be. ஆரோக்கியமற்ற வாழ்க்கை தான் வாழணுமா? Do we have a life without health? நம்ம நம்பித்தானங்க வந்திருக்கிறோம். Lord, we trust you, we came. நீங்க ஏன் இந்த பாதையில என்ன நடத்துறீங்க? Why you are leading us in this path? கர்த்தர் என்னை மறந்தார். அதான் அந்த ஏசாயால வாசிக்கிறோம். That's what we did in Isaiah. ஏசாயா 49:14. Isaiah 49:14. சீயோன் சொல்லுகிறது, என் தேவன் என்னை மறந்துட்டாரு. Zion says, my God has forgotten me. என்னை கைவிட்டு விட்டாரு. He has forsaken me. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, But the Lord says, உண்மையான அழைப்பில் நிச்சயம் உள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்க? those who have the confirmation of அந்த the calling, கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? the God will tell to us, கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞான் அநாதனாய் ஒரு நாளும் விடுகையில்லா. கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா அநாதனாய் ஒரு நாளும் விடுகையில்லா சேர்ந்து பாடுங்க. கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா அநாதனாய் ஒரு நாளும் விடுகையில்லா. அல்லேலூயா. ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். hallelujah, never he'll forsake you. ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? Why God you did this? ஆரோக்கியம் இல்லாம போச்சு. There's no healing, Lord. ஆபத்துகளுக்கு நேரிடுகிறது. Calamities are coming. அடி மேல அடி விழுகிறது. Oh, strikes. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் In midst of all அந்த this, 14 கடைசியில அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எங்களை நினைச்சிருங்க அவங்க அப்பா. and last he's praying, oh Lord, remember me. ஆனா உமக்கு காத்திருக்கிறோம். Lord, we wait for you. இவைகள் எல்லாம் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். Because everything is prepared by you. நாங்கள் தீயை கடந்து வருகிறோம். We cross the fire. ஆறுகளை கடந்து வருகிறோம். cross the river. எங்கள் இடுப்புகளுக்கு மேல் வருத்தமான பாரங்களை ஏற்றி விடுகிறீர். Lord, burdens come over our waist. எல்லா பாதையை கடந்த பின்பு After we cross everything, எங்க கொண்டு வந்து விட்டுட்டார்? where you brought us, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து you விட்டீர். brought us in a healthy, prosperous கரங்களை place. தட்டி கர்த்தரை Clap your hands மகிமைப்படுத்துவோமா? and give glory to எப்ப God. செழிப்பான இடம்? What is prosperous நம்ம place? நினைச்ச உடனே நடக்கிறது இல்ல. It is not the way how it happens in the world. நினைச்ச உடனே ப்ரமோஷன் வந்துறணும். Immediately we want promotion. நினைச்ச சொப்பனம் கண்ட உடனே உயர்வு வந்துறணும். Immediately when we dream, we want சொப்பன தரிசனம் exaltation. கண்ட தீர்க்க தரிசனம் கிடைச்ச உடனே நடந்துறணும். Immediately when we hear the prophecy, it has to be fulfilled. உபவாசம் போட்டு ஜெபிச்ச உடனே நடந்துறணும். Immediately when we fast and pray, it has to happen. நான் ஜெபிக்கிறது என்னுடைய கடமை. Praying is my responsibility. நான் நினைக்கும் போது அல்ல. It's not as I இதுதான் want in my time. யோசேப்புடைய வாழ்க்கையில நடக்குது பாருங்க. See, in the life of Joseph, it is happening. அவன் சொல்றான், அந்த பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டான். Now he explained the explanations of the dream to the butler. அப்பா நீ உயர்வு வரைய போற. You are going to be exalted. சீக்கிரமா ராஜா உன்னை தூக்க போறாரு. Soon the God is going to exalt நீ you. வாழ்வடைந்திருக்கும் போது When you are doing well, என்ன நினைச்சுக்கோ. remember me. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. Let's read the verse. அந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் Genesis 14, 14ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்களா? verses 14. நீ வாழ்வடைந்திருக்கும் போது When you're well, என்ன நினைத்துக்கொள். remember me. பாருங்களேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். இப்ப இந்த யோசேப்பு எங்க போகணும்? Now Joseph, where is to இப்ப go? எந்த நிழல்ல தங்க பார்க்கறான்? In which shadow he wants to எந்த abide? நிழல்ல தங்க பார்க்கறான்? Which shadow he wants to abide? பானபாத்திரக்காரன் நிழல்ல தங்க பார்க்கறான். No, he wants to abide in the shadow of அப்பா the butler. விடுதலைன்னு ஒண்ணு உண்டுச்சுன்னா There is a deliverance. அது உன் கையில தான் இருக்குது. It is by hand, by எப்படி? your hand. எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா If some goodness has happened to உங்க me, கையில தான் இருக்குது. it is in your hand. சில இடத்துல கடன் வாங்க போகும்போது சொல்லுவாங்களே, Sometimes people, they want to take debt, they speak நாங்க to இத them. கேட்க வந்திருக்கிறோம். We want to you. எங்க வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது We இல்ல. come to your house. அது There's some உங்க good, கையில தாங்க இருக்குது. the goodness are going to happen in நீங்க our கையை family, your life. மூடிட்டு அவ்வளவுதான் நாங்க நிறுத்திடுவோம். It is in your hand. If you don't give us money, இது we'll போல stop it. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை கடந்து போகுது. This is how some people's life is moving on. யோசேப்பு அப்படி போறான். That's how Joseph went. அப்பா நீ உயர்த்தப்பட போற. You are going to be exalted. விடுவிக்கப்பட போற. You are going to be set free. அதுக்குரிய அழைப்பு தான்
உனக்கு கிடைச்சிருக்குது. That's how is the dream you got. அதுக்குரிய சொப்பனத்தை தான் நீ கண்டிருக்கிற. That's how is your dream. ஆனா ஒன்னு சொல்றேன். But let me tell you one thing. ராஜாவுக்கு போய் நீ என்ன ட்ரே கொண்டு போவியே. When you go and take the tray to the king. ராஜாவுக்கு ட்ரே கொண்டு சாப்பாடு கொடுக்கும்போது When you go feed the king. அப்ப அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் சில விஷயங்களை பேச முடியும். When he is eating certain things only you can speak when நான் they there. நிரபராதி. And I am unguilty. என்னிடத்துல எந்த தவறுமே கிடையாது. I am not guilty. இதை யாரு போய் விளக்குவது? Who shall go and explain? யோசேப்பே காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. Joseph, times is in his hands. உன் காலங்கள் அவருடைய கரத்தில் Your இருக்கிறது. time is in his hands. இவன் என்ன சொல்லுகிறார்? What he said? நீ எனக்கு நினைச்சுக்கோப்பா. Save me. நீ எனக்கு உதவி செய்யு. You help me. மனுஷன் மறந்துடுவான். Man will அதே forget. அதிகாரத்தில் கீழ உள்ள வசனத்துல கடைசி வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. Same chapter last verse. அந்த பானபாத்திரக்காரன் என்ன செஞ்சிட்டான்? அவனை மறந்துட்டான். 23ஆம் வசனத்தை பாருங்க. 40:23 Genesis. ஆனா பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். Yet the chief butler did அப்ப not remember மறந்துட்டானா Joseph but forgot him. சந்தோஷப்படு. If he has forgotten, happy. சிலர் போய் சொல்லுவாங்க, செய்வாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, சபையை மறந்துடுவாங்க, ஊழியர்களையும் மறந்துடுவாங்க, Sometimes people ஊரையே say, மறந்துடுவாங்க. I will do that, I will do this. Finally they go, they will not forget the இந்தியாவே church. மறந்துட்டு இந்தியாவுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. They say, Lord, I will not come back to India. எல்லாத்தையும் They'll மறந்துடுவாங்க. forget everything, church, ஆனா everything. ஒன்று அறிந்து கொள்ளுங்க. One thing you know, நம்மை மறக்காத கர்த்தர் இருக்கிறார். there's one God who will not forget you. இவன் மறந்துடுவான். He will forget. ஆனா அந்த சிலுவை கல்லனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. But the thief who was on the cross knew it. இவரிடத்துல சொன்னா If I tell to அவர் him, மறக்க மாட்டார். he will not forget. உம்முடைய ராஜ்யத்தில் என்ன நினைச்சு கொள்ளுங்க. Remember me when you come to your உடனே kingdom. அவன் நினைச்ச ஆண்டவரே கூப்பிட்ட உடனேயே Immediately he called. அவர் உடனே அவனை நினைச்சார், உடனே விடுதலை ஆக்கினார். அன்னைக்கு அவன் பரதேசிக்கு போனான். Immediately Jesus remembered, he was set free and he went to paradise. ஆனால் இவன் வாழ்வடைந்திருக்கிறான். But when he was well, யோசேப்பு ஒவ்வொரு நாளும் நினைச்சிருப்பான், the butler, he was well. இன்னைக்கு நன்மை நடக்குமா? Joseph every day would have thought, சிறையில் இருக்கிறவங்க விடுவிக்கப்படுறாங்க. today will I be set free? ஜாமீன்ல வெளியே போறாங்க. Today ஜாமீன்ல நிறைய people வெளியே are going போறாங்க. out. நிறைய பேர் விடுதலை Many are வாங்குறாங்க. set free. அவன் பார்க்கறான், லிஸ்ட்ல என் பேர் வந்திருக்குதா? He was seeing in this list, என் பேர் வரலையா? do I have my name? நல்லா பாருங்க. See my name? அப்ப ஒரு நாள் இல்லையே. No, my name is ஒவ்வொரு not நாள் there. ஏமாற்றம். Every day. ஏமாற்றம். Every day was fooled. ஏமாற்றத்திற்கு மேல ஏமாற்றம் அடைந்து கொண்டே He was இருக்கிறார். deceived over deceived again. ஏற்ற நேரம் வந்துச்சு. Right time came. ஏற்ற நேரம் வந்தது. Right time came. காலங்கள் அவருடைய கரத்தில் எல்லாம் இருக்குது. Is not times in his இவனை hands. கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தவர் அல்லவா? Is God not called you by name? இருக்கிற எல்லா பிள்ளைகளை காட்டில் இவனை விசேஷித்தவனா தேர்ந்தெடுத்திருக்கிறாரே. He has chosen compared to all the children as special. ஒரு வேளை Maybe அந்த பானபாத்திரக்காரன் மூலமா இவன் விடுதலை கிடைச்சிருந்துச்சுனா, maybe if Joseph would have set free by the butler, ராஜா என்ன செஞ்சிருப்பாரு? what king would have told? அப்படியா? ஐயோ பாவம், அப்பனா சரி, Okay, right. நீ போய் You go. அவனை கூப்பிட்டு உனக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. You take Joseph and put him under இந்த you for your help. பானபாத்திரக்காரனுக்கு அடிமையாக இருந்திருப்பா யோசேப்பு. Joseph would be the slave under the ஒருவேளை butler. அப்படி ஒரு விடுதலை உனக்கு உண்டாயிருக்குமானா, Maybe if you would have delivered இந்த by that means, மனுஷன் மூலமா உனக்கு ஒரு நன்மை if you had received கிடைத்திருப்பானா, goodness by that நீ man, அந்த மனுஷனுக்கு அடிமைதான். you are a slave to that ஆனா man. உன்னை அடிமையாக இருக்கும்படியா உன்னை அழைக்கல. God did not call you to be a slave. யோசேப்பே, நீ அடிமைக்குரியவன் அல்ல. Joseph, you are not a slave. அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக, To feed so many, எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கு நீ அதிபதியா இருக்கும்படியாக, you have to become a governor to the அதற்காக entire தான் Egypt. கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி For that இருக்கிறார். purpose God has விசுவாசிக்கிறீங்களா? formed it. Do you believe? நான் சாதாரணமானவராய் இருக்கும்படி அழைக்கல. I am not called to be an ordinary நல்ல man. உயர்ந்து இருக்கும்படியாக தான் கர்த்தர் என்னை God has அழைச்சிருக்கிறார். called me to be exalted. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe? கரங்களை தட்டி கர்த்தரை Clap your hands and give மகிமைப்படுத்துங்க. glory to என்னை God. மேன்மைப்படுத்துமா தான் அழைச்சிருக்கிறார். He has called me to put in excellent ஆகையால் நான் slave. யாரு எனக்கு உதவி செய்வாங்கன்னு அந்த நிலையில போகல. I don't go in anyone's shadow that they help me. சபை ஆரம்பித்த நாட்கள் அப்படிதான், புதுக்கோட்டையில் இருக்கிற நாட்கள்ல The days when I was at Pudukkottai, when we started the ministry church, நான் தனிமையா இருக்கிறத பார்த்து பல ஊழியக்காரர்கள் வந்தாங்க. people looking at me alone, many servants of God came. இண்டிபெண்டன்ட்டா ஊழியம் செய்றவங்க வந்தாங்க. People those who are doing independent வாங்க ministry came. பாஸ்டர், இந்த பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு போலாம். Pastor, come, let's go to this pastor's அந்த fellowship. பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் போனா பொன்னி அரிசி கொடுக்கறாங்க. If we go there, they'll give us pony rice. அங்க போனா வருஷம் Dress கொடுக்கறாங்க, சஃபாரி Dress If கொடுக்கறாங்க. we go there, every year they give safari dress. அந்த கூட்டத்துக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வீட்டு வாடகை கொடுக்கறாங்க. If you go to that place, they pay rent to your house. தனிமையா இருந்து கஷ்டப்படுறேன். You are suffering being alone. கொஞ்சம் ஆட்கள் தான் வர்றாங்க. Only little people are coming. கிடைக்கிற காணிக்கை முதல்ல வீட்டு வாடகை கொடுப்பேன். The offering what I pay the rent கரண்ட் first. பில்லு கட்டுவேன். Electricity
electricity charges I அவ்வளவுதான், pay. வண்டி இல்ல, பெட்ரோல் ஊத்துறதுக்கு அது தேவையில்லை. No money for fuel. அதிகமா Fuel the ஞாயிற்றுக்கிழமை vehicle. சாப்பாடு சமையல் செஞ்சு கொடுக்கணும் வர்றவங்களுக்கு. People those who come, I have to feed them Sunday. இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. That's how it was moving on. ரேஷன் அரிசி யாராவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு வந்து அதை தான் சமையல் நடந்து கொண்டிருக்கு. Ration rice someone gives, we bring it and we that was the food for us. அந்த நேரத்துல ஒருத்தர் ஒரு ஒத்தாசை வருது. And that time some help came. நீங்க வாங்க, You come. எங்களுடைய இதுக்கு நீங்க வந்து சேருங்க. You come into ஒரு with us. மெத்தடிஸ்ட்காரன் கூப்பிடுறா, எங்களுடைய ஐக்கியத்துக்குள்ள வாங்க, Methodist people invited me to come and join the எங்களுடைய fellowship. ஐக்கியத்துக்குள்ள வாங்க, Come into our fellowship. உங்களை கனடாக்கு அனுப்பி விடுறோம். We will send you to Canada. நீங்க இன்டர்நேஷனல் பிரீச்சர் You ஆயிரலாம். can become international நீங்க preacher. பெருசா பெரிய ஆளா உயரலாம். You can become great. உங்களை நாங்களே இடம் வாங்கி உங்களை நாங்களே வளர செஞ்சிருவோம். And we will buy land and we'll make you to grow only. வழியா வந்துச்சீங்க. They came voluntarily. தனிமையா தான் இருக்கிறேன். I was alone. தனிமையா இருந்தவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிலாக்கியம் சொல்லிட்டு போயிருக்கலாம். I would have thought that it is blessing from God. I நான் would have gone உங்களிடத்துல there. பல காரியங்களை கேட்டேன். I asked to the Lord. ஆனா நான் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு அது மாறாதா இருந்தது. It was against the doctrine which I taught. நான் It எடுத்த was taught to me. தீர்மானத்துக்கு மாறானதாக It இருந்தது. was against the determination which I all made. எல்லாவற்றையும் கவுத்து போட்டா அந்த ஆகாரம் எனக்கு கிடைக்கும். If I change everything, I can go and be இருதயத்தின் in ஆழத்துல fellowship with them. இருதயத்தின் ஆழத்துல பேச்சு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. There's a voice coming out from the bottom of my இந்த heart. கூழுக்காக For this, ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை விற்கணுமா? for this stew, do you want to sell your birthright? இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு உபதேசத்தை நீ விற்க போறியா? Do you want to sell the doctrine for நீ this? கற்றுக்கொண்ட விசுவாசத்தை இழக்க Do போகிறியா? you want to lose the faith which you have நீ learned? கற்றுக்கொண்ட உபதேசத்தை இழக்க Do போகிறியா? you want to lose the doctrine நீ which you have learned? பெற்றுக்கொண்ட ஊழியத்தை இழக்க Do you போகிறியா? want to lose the ministry which you have இந்த received? கூழுக்காக ஏசா வித்த மாதிரி விற்க போறியா? As like Esau sold everything for this stew, ஒரு do you want to do it? பக்கம் ஒரு பக்கம் சந்தோஷம் வருது. One side joy. எல்லாரும் முன்பாக நாம் பார் எப்படி ஊழியம் செய்யறார் காட்டணும். I want to show before everyone see how I'm doing பிசாசு ministry. பக்கத்துல இருந்து பேசுறான். The devil is standing நீ next to me பெரிய ஆளா talking. ஆயிரலாம். You can become great. நல்ல பறக்கலாம். You can fly. பக்கத்துல இருக்க நாடுகளுக்கு கூட உங்களுடைய வீட்டாரு கூட போக முடியல. Even your house people, families cannot go to the neighboring ஆனா countries. You தேவ can சமூகத்துல travel. வந்து ஜெபிக்கும்போது But when I came to the God's presence, தேவ I prayed. சமூகத்தை நான் இழக்க விரும்பல. No, I don't want to lose God's நான் எப்படி presence. வேறொரு பிரசங்கத்தை பண்ணுவேன்? How shall I preach different preaching? விசுவாசத்தை பற்றி இனி எப்படி நான் பேச முடியும்? How shall I preach about நான் எப்படி உண்மையை பற்றி எப்படி பேச how முடியும்? can I further speak நான் about எப்படி faith, பரிசுத்தத்தை பற்றி பேச முடியும்? faithfulness, holiness? நான் எப்படி ஜீவிதத்தில் உண்மையை பிரதிஷ்டை பற்றி பேச How முடியும்? can I speak about consecration? ஐயோ எனக்கு இது வேண்டாம். No, I don't want it. ஆண்டவரே நீர் என்ன நடத்தும்? Oh Lord, you lead me. வருஷங்கள் கடந்து போகுது. Years passed. ஊழியர்கள் இல்ல தனிமையான No போராட்டம். servants of God, loneliness. இப்படிப்பட்ட பாதையெல்லாம் கடந்து வந்தோம். We crossed all this கர்த்தர் path. ஏற்ற காலம் வந்துச்சு. Right time came. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததில் உண்மை உள்ளவராய் இருந்தார். God was faithful in His promise. வெளியில வந்த உடனே கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். The promise which God gave immediately when He came சின்னவன் out. ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவான். Small shall become 1,000 and little one shall become many. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். I, the Lord God, will hasten it at the right time. இதுதான் முதலாவது எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். This is the first promise which God gave to me. அந்த ஏசிபிஎம் ஆரம்பிக்கிற நாட்கள முதல் வருஷத்தில் அந்த கருத்தை கொடுத்த அந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம். This is the first year promise when I started ACPM ministry. The promise which was given by வருஷம் the Lord. போச்சு. Years passed. நான் கூட ஒரு ஊழிய ஒரு விசுவாசி வந்து கேட்டாரு. A believer came to me and சின்னவன் said, ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி ஆகும்னு சொல்லி இருக்குது. "You told a little one shall become 1,000 and 10 small and வருஷம் great ஆச்சு nation." பாஸ்டர். Pastor, 10 years ஒரு passed. இடமும் கிடைக்கலையே. No land. ஃபெய்த்தோம் ஒண்ணும் கிடைக்கலையே. No faith home. ஊழியர்கள் இருக்கிறாங்க அது பத்தாதே. No servants of God. எப்படி எல்லா இடங்களுக்கு போறது? How shall we go to different places? ஏற்ற காலத்தில் கர்த்தர் நடப்பிப்பார். Lord will do it at the right time. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். He shall exalt you at the right time. அவருடைய காலங்கள் அவருடைய கரத்தில் Your இருக்கிறபடியால் times are in His hand நீ because கர்த்தருடைய வேலைக்காக காத்திரு. you have to wait for His time. கர்த்தருடைய கரத்தில் உடைய காலங்கள் இருக்கிறது. Your times are in the hand of the Lord ஏனென்றால் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். because He who has called you, ஏற்ற காலம் வருது. right time came. கர்த்தர் கனம் பண்ணுவார். Lord will honor you. இங்க பட்டாபுரம் பொறுப்பெடுக்க வேண்டிய காலங்கள் வந்துச்சு. I took charge of Patabaram. பல இடங்களுக்கு போக வேண்டியது It is வந்துச்சு. required for me to travel to many places. ஒருவேளை Maybe நான் அந்த மெத்தடிஸ்ட்ல போய் I would சேர்ந்திருந்தேன். have joined to Methodist. அல்லது அந்த நிழல்ல போயிருந்தேன்னா If I would have gone under that கனடாக்கு shadow, மட்டும் தான் போக்குவரத்துமா இருப்பேன். I would have gone கனடாவுக்கு மட்டும் போய்கிட்டு only to இருப்பேன். Canada. I've gone. அதுதான் என் நிழலா That இருந்திருக்கும். would be my shadow. அந்த நிழல் என்னை விட்டு விலகிச்சுனா எல்லாம் போச்சு. If that shadow departs from me, ஆனால் everything is இப்பொழுது gone. எனக்கு சர்வ வல்லவர் நிழலா இருக்கிறார். But today, now Almighty God கரங்களை is my தட்டி shadow. மகிமைப்படுத்துவோமா? Clap your hands and give glory to இன்றைக்கு God. நான் யாருடைய கரத்தை நம்பி இருக்கல. I do not trust on anyone's சர்வ hand. வல்லவருடைய கரத்தை நம்பி இருக்கிறோம். We trust in the hand of the Almighty இந்த God. ஊழிய சர்வ வல்லவருடைய கரத்தில் இருக்கிறது. This ministry is in the hand of the Almighty இந்த God. சபைகளுக்கு ஊழியர்களுக்கு அவர்தான் நிழல். To this
his ministry and church, he is the shadow. ஆகையால் அவர் நிழலா இருக்கிறபடியா Because he is a shadow. ஏற்ற காலம் வரும்போது When right time comes, அந்தந்த இடங்கள்ல கர்த்தர் செய்வார். and God will do in different places. பிள்ளைகளை பற்றி உள்ள காரியமா, Things of children, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி உள்ள காரியமா, things of your personal life. தனிமைப்படுத்தப்படுவீங்க, You're made lonely. நீங்கள் மறக்கப்படுவீங்க, You will be forgotten. நீங்கள் புறக்கணிக்கப்படுவீங்க. You will be cast out. அந்த சூழ்நிலையில எல்லாம் நினைத்துக் கொள்ளுங்க, Remember all the situations. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நினைச்சு Lord is with you. Remember அந்த that. நேரம்ல கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரமாக That எண்ணிக்கொள்ளுங்க. is the time where God meets you. Think தானியேல் that. தானியேலுடைய புத்தகத்துல நீங்கள் 10ஆம் அதிகாரத்தை நீங்க In the book வாசிச்சீங்கன்னா, of Daniel chapter 10, when you read தானியேலுடைய 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Daniel 10, 7, 8. அங்க சொல்லி இருக்குது, தானியேலாகிய நான் நான் மாத்திரம் தனித்து விடப்பட்டேன். Therefore 8ஆம் I was வசனத்தை left பாருங்க. alone. நான் என்ன நான் செய்ய, தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். நான் தனித்து I விடப்பட்டேன். was left இந்த alone. பாபிலோன் அடிமையாக விடப்பட்டதான இடத்துல, That place where he was taken into captivity to அடிமையாக Babylon. கொண்டு போகப்பட்ட இடத்துல He was taken as a slave to நான் Babylon. தனித்து விடப்பட்டேன். I was left alone. நீ எந்த இடங்களுக்குள்ள தேவனுடைய பிள்ளை நீ கடந்து போனாலும் Child சரி, of God, wherever the state you are moving into, எந்த சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து whatever போனாலும் the சரி, state you are getting எனக்கு into, பெற்றோர் இருந்து என்ன பிரயோஜனம்? what is the use of my parents? குடும்பமாக இருக்கிறாங்க, எல்லாரும் இருந்து கூட்டு குடும்பமா இருந்து நான் தனிமை. Being joint family, still I'm alone. ஒரு நாள் அதேரியப்படாதீங்க. Do not be discouraged. எத்தனையோ பேர் அதை மாட்டி தனிமை என்று அந்த நிலவரத்தை எண்ணி வாடி எத்தனையோ பேர் தங்களை மாய்த்து கொள்ளுகிறாங்க. Many people counting their lowliness, they destroy, they kill themselves. தனிமையா இருக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்துவார். You are alone and God will exalt you. தனித்து நின்று போராடுகிறாயா? You are being alone and உன் striving. பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார், மறந்து விட Never வேண்டாம். forget the Lord is with you. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். Lord is your companion. யாரு எனக்கு இல்ல, No one is for me. நான் வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லாதே. Do not say, I don't want this life of this கர்த்தர் world. குறிப்பிட்ட ஒரு சகோதரியோட கர்த்தர் பேசிக் Lord is கொண்டிருக்கிறார். speaking to a particular உன் sister. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். Your God is with you. உன்னை கர்த்தர் ஜாதிகளுக்கு முன்பாக வெளிச்சமாக கர்த்தர் God மாற்றுவார். will make you a light before the nations. ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை ஒளியா மாற்றுவார். Lord will make you a light before the people. அப்பொழுது நீ சொல்லுவே, இது கர்த்தருடைய கரம் செய்தது. Then you will say, this is the hand of the Lord which has done this. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. This thing is come by the Lord. ஜெயம் கிழக்கு இருந்த மேற்கு இருந்து அல்ல, Victory is not from the north or south, வடக்கு இருந்த தெற்கு இல்ல, ஜெயம் கர்த்தரால் வரும். not from the east or west. It is from the உன்னுடைய Lord. உயர்வு தேவனால் உண்டாகிற உயர்வா இருக்கட்டும். Exaltation, let it be from the Lord. உனக்கு கிடைக்கிற மேன்மை தேவனால் கிடைக்கிற மேன்மையா இருக்கட்டும். Excellence, let it be from the Lord for you. உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரால் கிடைக்கிற ஆசீர்வாதமா Blessings, இருக்கட்டும். let it be from the Lord for you. அதை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட And பேசுகிறார். about this and for this, Lord is speaking to you. ஆகையினால கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அறிக்கை இட்டுக்கிட்டே இருக்கணும். Therefore, திரும்ப keep திரும்ப. confessing the word of God and promise. நான் முதல்ல சொன்னது போல மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தங்களை போல நம்மளுடைய வாயில அந்த வார்த்தைகளை அறிக்கை இட்டுக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. As like the promise which God gave to Moses, we have to also keep uttering, we have to keep saying these promises. அந்த வார்த்தைகளை சொல்ல 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 The more and more we say this கிருபை word, உண்டாய் கொண்டே இருக்கும். there'll be deliverance. அதான் சொல்ல, நீ சொன்ன வார்த்தையின்படி நான் உனக்கு செய்வேன். As per the word what you say, என் I will do கண்கள்ல it. உனக்கு கிருபை கிடைத்தது. You have found grace in my நான் உன்னுடைய sight. பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். I know you by name. யாரை அறிந்திருக்கிறார்? Whom he knows, யாரை பெயர் சொல்லி whom அழைக்கிறார்? he calls by name, தன்னுடையவைகளை பெயர் சொல்லி he அழைக்கிறார். calls his of his own by name. அதுதான் யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's what we read in John 10:3. தன்னுடைய ஆடுகளை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். All his own he calls நீ by name. அவருடைய பிள்ளை. You are his நீ child. அவருடைய பிள்ளை. You are his child. நான் என்னுடைய கரத்தில் இல்ல, தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். I am not in my hand, I am in the hand of the Lord. தேவனுடைய கரத்தில் உங்களை இந்த கால வேளையில ஒப்புக்கொடுங்க. In this morning, submit yourself into the hand of the Lord. ஒரு நாள் உங்க வேளை வெட்கப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். Never will God for shame you. ஒருபோதும் சோர்ந்து போக விட மாட்டார். Never will God will make you to ஒரு be நாள் weary. உங்களை தளர்ந்து போக விட மாட்டார். God will not make you to be feeble. மனுஷரால் மறக்கப்படலாம். You may be forgotten by man. தேவன் ஏற்ற சமயம் வரும். Right time will come. உன்னை வாழ்ந்திருக்க பண்ணுவேன். I'll make you to live and உனக்கு prosper. நான் நன்மை செய்வேன். I will do good to you. உன்னை பார்த்து சொல்லுவாங்க, They look at you and say, நான் இருக்க உனக்கு என்ன பயம் சொல்லுவாங்க. they'll say, I am here, why you are scared? அந்த மனுஷன் உங்களை மறந்துட்டு போயிருவாங்க. That man will finally forget ஆனா you. கர்த்தருடைய நம்பு. But trust the Lord. அந்த மனுஷன் சொல்லிட்டாரு, அதனால நான் பயம் இல்லைன்னு சொல்லி அந்த நிழல்ல போகாத. Because that man is said to you, I'm not afraid, do நீ not go into the shadow of that man. நீ ஏமாற்றத்தை அடைவாய். You will face, you will be deceived. நான் கூட ஒரு தடவை சொல்லி இருக்கிறேனே, I also said ஒரு once, கன்வென்ஷன் நடக்கும்போது உள்ள சம்பவங்கள்.
பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம். Incident happened at Pollachi. ஒரு கவுண்டர் எனக்கு கன்வென்ஷனுக்கு எல்லா உதவி செய்யறேன்னு அவரு. A counter said, I am going to help you for all these required things for convention. எல்லாம் அவர் எனக்கு செய்ய போறார், நான் எதுக்கு போய் ஜெபம் பண்ணணும் இனி? Why I have to go and pray? Because he has already said that he is going to நல்லா take care of the படுத்து convention. தூங்குறேன். I slept well. சந்தோஷமா இருக்கிறேன். So happy I am. பரவாயில்லப்பா, என் கூட இந்த ஊழியக்காரங்க எல்லாம் சந்தோஷப்படுத்துறாங்க. Servants of God with me, they are all happy. உனக்கு இல்லப்பா. What is your problem? அவர்தான் எல்லாம் பாத்துக்கிட்டாரு. He is taken care of இப்படி you. பாத்துக்கிட்டா நாங்க இருக்கிற இடங்கள்ல கன்வென்ஷன் நடத்துவோமே. If someone is there for us, we will also do இருக்கிற ஒவ்வொரு conventions. ஊழியக்காரங்களும் என்ன பார்த்து சந்தோஷப்படுறாங்க. Every servants of God were looking at me and they are happy. எனக்கு சந்தோஷமா இருக்குது. I am also happy. பெரிய மிடுக்கனாயாச்சு இப்போ. Oh, there's a great deliverance. பெரிய ஆளாயாச்சு. I become great நான் now. நடந்து போறேன். I'm walking. எனக்கு கர்த்தர் ஒரு ஆளை கொண்டு எல்லாத்தையும் செஞ்சிராரு. Oh, by one man God is taking care of everything. அந்த ஆளை கர்த்தர் மரணத்துக்கு கொண்டு விட்டாக்கிட்டார். And finally what happened, that man who agreed to do அந்த take ஆளை care of சாகடிச்சிட்டார். everything was that God killed him. அன்னையில இருந்து நம்பவே மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும். From then onwards I will never trust anyone. யார் என்ன உதவி செய்யறேன்னு சொன்னாலும் அதை நம்பவே I will மாட்டேன். not trust any man say that I will help you. ஏதோ ஒரு மூலையில இருக்கும் அது. It will be there in the அது corner. அப்படியே கூட்டி சுத்தம், அதாவது அத குப்பை மாதிரி ஒரு ஓரத்துல ஒதுக்கி வச்சிருப்பேன். I'll keep it in the corner as a trash. என் இருதய அங்க போகவே போகாது. My heart will leave. ஆண்டவரே நம்பல ஆண்டவரே. Oh Lord, I will not நம்பனா trust. போச்சே. If I trust, it's gone. நம்பனா அவ்வளவுதான், ஐயோ கதிதான். It's gone then. அங்க நம்பல ஆண்டவரே. Lord, I will not trust உங்களை it. நம்புறேன். ஒரு I அலையில trust you. சொல்லுங்களே. I trust you, Lord. உம்முடைய வார்த்தையை நம்புறேன். I trust your word. உம்முடைய வசனங்களை நம்புறேன். I trust your words. நீர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். You are the God called who faithful. இதுதான் இப்படிதான் நடக்கும். உங்களுடைய விசுவாச ஜீவியத்தில் அப்படிதான் நீங்க பழக்க வேண்டும். That's how you have to train your faith life. விசுவாச ஜீவியத்தில் அப்படி நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். You have to be formed in your faith life like this. விசுவாச மார்க்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். God has given you the way of faith. தூத்துக்குடியில ஒரு கன்வென்ஷன் நடக்குது. Tuticorin, there was a convention. எல்லாம் சாம்பார் எல்லாம் வச்சாச்சு. The sambar was ready. நல்ல பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. In a big vessel water was boiling. அரிசி இல்ல. No rice. எல்லா விசுவாசிகளும் கைய பிடிச்சிட்டாங்க. All the believers அந்த surrounded. பாத்திரத்தை சுத்திலும் இருந்து சோத்திரம் சோத்திரம் சொல்லி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு All இருக்காங்க. the believers surrounded the vessel holding their hands. They praised God and they were talking in கால tongues. ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது. The meeting was going on. கூட்டம் Service was முடிஞ்ச going உடனே on. சாப்பாடு கொடுக்கணும். After this service we have to feed அந்த them. பாத்திரத்தை சுத்திலும் சோத்திரம் பண்றாங்க. They were standing around the vessel அந்நிய and they பாஷை were praising பேசிக்கிட்டு God, இருக்காங்க. talking in tongues. பாஷை கேசி வெர்கிஸ்னு ஒரு பாஷை இருந்தார். Pastor called Casey Burgess was அவர் there. எல்லாத்தையும் அவர் இருக்கிற கன்வென்ஷனுக்கு கிடைச்சதெல்லாம் கட்டடத்துல போட்டார். The money what he received for convention he put it for the அவர் construction யாகிட்ட building. ஒண்ணும் கிடையாது. He said I have nothing. நீங்க ஜெபம் பண்ணுங்க. You pray, he said. கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். God will never forsake you. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாங்க. அந்நிய பாஷை Everyone பேசி. praising God and talking in tongues. கொஞ்ச நேரத்துல அரிசி மூட்டை வந்துருச்சு Little பாருங்க. while the bag rice bag இப்படி தான் came. நாங்க விசுவாசத்தை படிச்சோம். That's how we learned the faith. மனுஷரை தேடி போகல. We did not seek man. பிரதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர். Brother help me. அந்த கடையில கொஞ்சம் சொல்லி வாங்க கொடுங்க பிரதர். Brother tell that in that shop. கொஞ்சம் அந்த மளிகை கடைகிட்ட கொடுங்க, கன்வென்ஷன் முடிச்ச உடனே கடனை அடைச்சிடுறேன். Tell to the provision store after the convention I'll pay the debt. இன்றைக்கு பாட்டு சென்னையில அதாவது செங்கல்பட்டுல நடக்கிற வேலைக்கு அதான் சொன்னேன். Also I told to the work happening in Chengalpet. ஆபிரகாமிட்ட சொல்லுவேன் நானு. I tell to நீ Abraham போய் பார்க்க போறேன். I'm going. ஆனா சரிதான். Yes. ஆனா ஒரு பைசா கடன் இருக்க கூடாது. There should be no debts. அப்பப்ப நான் தரோம், அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே You வந்துரும். have to keep closing the debts. வேலை நிக்க காசு இல்லனா அப்படி வேலை நிக்கட்டும். If there's no money, stop the work. கர்த்தர் கொடுத்தாருன்னா அங்க வந்துகிட்டே இருக்குங்க. If God gives, it will continue. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. யாரையும் நம்பி இல்ல. I don't trust anyone. கர்த்தர் அங்க கிரியை செய்கிறார். The Lord is working there. இதுதான் விசுவாச ஜீவியம். Because there's the faith life. நம்முடைய அவசியங்கள் என்னவோ தேவன் அதை தருவார். God will supply all the needs. ஏனென்றால் நம்ம கர்த்தர் விளையாட பெற்றவர்களை அழைத்திருக்கிறார். Because he has called us precious உங்களை for him. சீயோனை He has அழைத்திருக்கிறார். called you as Zion. உங்களை பரம எருசலேமை He has அழைத்திருக்கிறார். called you as heavenly சீயோன் Jerusalem. எருசலேம் ஒன்றாக இசைவடைப்பா கட்டப்பட்டது. Zion and Jerusalem is united together and எப்படி built up. கர்த்தர் அந்த சீயோனை மறப்பார்? How God shall forget Zion? கர்த்தர் எப்படி எருசலேமை How God கைவிடுவார்? shall forsake Jerusalem? எருசலேமே நான் உன்னை மறந்தார். Jerusalem, if I forget you. சங்கீதக்காரன் சொல்றார், எருசலேமே நான் உன்னை Psalmist said, மறந்தார். Jerusalem, if I forget என் you. நாய் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளோ. Oh, my tongue shall cling with the upper இப்படி mouth. சொல்ற ஆண்டவர் எப்படி நம்மை மறப்பார்? This God, how shall he forget me? அவர் நம்மை ஒரு நாள் Never மறக்காதவர். he will forget me. எல்லாம் அவருடைய நினைவுல உண்டு. Everything is in his நாம் படுற mind. பிரயாசங்கள் அவருடைய நினைவுல உண்டு. All my labors on his நாம் mind. பட்ட கண்ணீர்கள் அவருடைய புத்தகத்தில் My உண்டு. tears is on his books. கண்ணீர்கள் துருத்தியில பாட்டில்ல உண்டு அங்க. Tears are there in his bottle. ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் அங்க ரெக்கார்டுகள் இருக்குது. All the prayers are recorded நீ there. செய்த ஒவ்வொரு உபகாரங்கள் அங்கே ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. All the helps you did is written in the memory book. நீ என்ன நிலவரத்தில் நீ பிரயாசப்படுகிறாய்? Whatever the state you have put ஒரு your effort and ஆதாயத்தை labor. நாடி போகிறாயா? இல்ல இல்ல என் தேவனே நீர் எனக்கு உதவியா இருந்தா அது போதும் என்று சொல்லி Are you போகிறாயா? seeking some help? Or are you saying that, oh Lord, I trust you, I need your help? சர்வ வல்லவர் எனக்கு நிழல். Almighty God is my Hallelujah, shadow. சொல்லுங்களே. Say that. சர்வ வல்லவர் எனக்கு நிழலா இருக்கிறார். Almighty God is my shadow. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஃபாதர் பாட்டு கட்டி இருக்கிறார். That's like Father Berkman sang a சர்வ song. வல்லவர்
என் நிழலானா சாவை வென்றவர் என் ஜீவனான சர்வ வல்லவர் என் எஜமான் சாவை வென்றவர் இது அதிசயம் தானே இது உண்மைதானே சிஸ்டர் சாரன் அவரேஜ் பாட்டு கட்டி இருக்கிறாங்க. Sister Sarah knows this song. அவங்க கட்டின பாட்டு என்ன? What is her song? உன்னதமானவரே உயர் மறைவிலிருக்கிறவர் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே அவர் சிலுவையின் கீழ் அடைக்கலப்புகவேற்ற சிறகுகளால் மூடுவார். அவர் சிலுவையின் கீழ் அடைக்கலப்புகவேற்ற சிறகுகளால் மூடுவார். களிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். அவர் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சிலுவையின் கீழ் அடைக்கலப்புகவேற்ற சிறகுகளால் மூடுவார். அவர் சிலுவையின் கீழ் அடைக்கலப்புகவேற்ற சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்துல நான் இருக்கிறேன். Every day I'm in his hands. அந்த சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறேன். I am in the shadow of the Almighty நான் God. அதனால கலங்க மாட்டேன். I'll not be troubled then. என்னுடைய அவசரத்துக்கு நான் ஒரு காரியம் நடக்குமானால் For my urgency, if I want something to happen, அது ஆசீர்வாதமா இருக்காது. it will not be blessed. தேவனே எனக்கு அந்த காரியத்தை செய்வாரே ஆனால் If God, He Himself will do it, அது மேன்மையா இருக்கும். that will be excellent in my life. எல்லாரும் உயர்த்தப்படக்கூடியதா இருக்கும். It will be exalted. தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடியதா It will be for இருக்கும். the glory of God, for the excellence of God. அவசரப்படுற நேரத்துல அல்ல. It's not as per my urgency. சிலர் மண்டையில பிச்சுக்கிடுவாங்க சிலர். People sometimes they are so stressed. என்ன பண்றது தெரியாம குழப்பிக்கிட்டு இருக்காங்க. They are so confused what to do next. அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கறேன். They are so stressed, என்ன depressed. பண்றது எங்க வழியில போறது? Which way I have to go? What to do? நீ அமர்ந்திரு. Sit down. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? What's the promise of God? அமர்ந்திருந்து Sit down. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. Be still and know that I am the Lord. அமர்ந்திருக்க முடியல. No, they're not able to be still. ஜெபிக்க முடியல. They're not able to pray. ஸ்தோத்திரிக்க முடியல. They're not able to praise God. கூட்டத்துக்கு வர முடியல. They're not able to come for tarry meetings. ஜெபத்துக்கு வர முடியல. They're not able to come for fasting பைபிள் ஸ்டடிக்கு வர முடியல. They're not able to come for Bible study. ஒரு காலத்துல தேடி நன்மையை பெற்றுக் கொண்டாச்சு. Once they sought and received goodness. இப்போ வசதி வந்த உடனே Now the prosperity எல்லா came. நன்மையும் கிடைச்ச Now உடனே they have every goodness. அப்படியே அமைதியா இருக்குது. They just கொஞ்ச நாள் ஆன பிறகு after some time எல்லாம் திரும்ப ஆண்டவரை தேட போறது. again they seek God. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நன்மைக்கு மாத்திரம் தேட போறீங்க. You are seeking God only for blessing and goodness. இல்ல எப்போது நான் இந்த ஆண்டவரை தேட. No, always I seek my God. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நான் செலுத்திக் கொண்டே I will give the honor which I'm supposed to give to my ஆண்டவருடைய Lord. சமூகத்தை நான் நித்தமும் தேடுவேன். I will always seek the presence of the Lord. சமூகத்தில் இருக்கிற ஆறுதல் எனக்கு எப்பொழுது எனக்கு அவசியமா The இருக்குது. comfort is essential for me in always in my life. நீங்க அவசரப்படாதீங்க. Do not haste. நீங்க அவசரப்படி உங்க காலங்களுக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் நடத்தணும் நீங்க நினைக்காதீங்க. Do not expect that for your urgency you want to make the Lord work. பேர் சொல்லி அழைத்தவர் அவர் இல்லையா? Is it not He who has called you by name? நான் அவருடையவன் அல்லவா? I am not of Him. அது ஏற்ற காலம் வரும். Right time will come. அப்ப என்ன அவர் உயர்த்துவார். He will exalt me. ஏற்ற காலம் வரும். Right time will come. அவர் என்னை கனம் பண்ணுவார். He will honor me. இவங்க சப்போர்ட் பண்ணி இருந்தா நல்லா இருந்திருக்கும். If they would have supported me, it would be அவங்க good. சப்போர்ட் பண்ணி இருந்தா நல்லா இருந்திருக்கும். If they would have supported me, எங்க அப்பா அம்மா நான் சொல்றதை கேட்கல பிள்ளைகள் கேளுங்க. Children listen. My நான் parents, சொல்றதை அவங்க செய்ய my மாட்டேன்டாங்க. parents are not doing what they அவங்க want. இருந்தா தானே செய்வாங்க. If only they have, they will அவங்க do. இருந்தா தானே பண்ணுவாங்க. Only they have, they can எங்க do. அப்பா எனக்கு சொல்ல வார்த்தை நல்ல லாபம் வருது. I remember the word which my father said. படிக்கிறது நீங்க படிங்கப்பா.
You study whatever you நீங்க want to study. சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு கொடுக்கணும் அவசியம் It is கிடையாது. not necessary that you earn money and give ஆனா it to us. இததான் படிக்க போறேன்னு நீங்க போனீங்கன்னா எனக்கு செலவு பண்றது என்கிட்ட பைசா I கிடையாது. don't have money to spend if you want to select a particular course or education. வீட்ல அந்த வசதி கிடையாது. No prosperity in the ஆனா house. நீங்க என்ன படிக்கணும் விரும்புறீங்களோ போங்க. Whatever you want to study, you ஆனா go. ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்காங்க. Hold on to the Lord firmly. எல்லா சூழல் மத்தியில் ஆண்டவரை தேடுறதுல எங்கட வீட்டார் ஆண்டவரை எங்கட பெற்றோர் எங்களை நடத்துனாங்க அந்த My விஷயம். parents led me in all situations to completely trust on the Lord and hold on to the Lord எந்த firmly. சூழலை ஆனாலும் ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. Whatever the state, whatever the situation, they prioritize the prayer. ஆராதனைக்கு போகணும் என்று சொன்னால் காத்திரு கூட்டத்துக்கு போகணும் என்று சொன்னால் அங்க கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து 3 போகணும். to 4 kilometers we have to go to the service or to the tarry meetings. இன்னைக்கு காத்திரு கூட்டம் போகணும், சீக்கிரமா போய் ஹோம்வொர்க் எல்லாம் முடியுமாங்க. Immediately go and finish your homework. We have to go to the tarry meeting. They சீக்கிரம் say, எழுதி முடிச்சிட்டு வா எங்களோட, வீட்ல விட்டுட்டு போக மாட்டாங்க. immediately write and follow you. They will not leave us கையோட home. நடத்தியே கூட்டிட்டு போவாங்க. They'll make us to walk. முடிச்சிட்டு 9:10 மணிக்கு ஃபைத்தோம் வீட்டுக்கு வருவோம். They'll return. We will return at 9 o'clock, சின்ன 10 o'clock. பிள்ளைகளா இருக்கும்போது அதுதான் எங்களை தேவ சமூகத்துல பழக்கினது. That's what trained us in God's presence. சந்தோஷப்படக்கூடிய இடம் கிடையாது. No place for joy. சந்தோஷப்படக்கூடிய இடம்னா தேவ சமூகம் It's தான். only God's presence which made us ஜெபம் joy, தான், faith which made us தான், happy. வேற There is எங்கேயுமே prayer. கிடையாது. There is faith of nothing else. கர்த்தர் ஒருவரையும் வெறுமையா விடல. No, God never let us தேவ empty. சமூகத்தை தேடின பிள்ளைகளை கர்த்தர் பிச்சை எடுக்க விடல. God will never allow the children to beg those அவர்களை who sought தரித்திரரா God's விடல. place. God will not கர்த்தர் அந்த குடும்பங்களை கர்த்தர் கனம் பண்ணார். God never allowed them to be in அந்த poverty. பிள்ளைகளை கர்த்தர் கனம் God பண்ணார். honored the family, honored the ஐயோ நீ children. ஃபைத்தோம் போயிட்டு அவ்வளவுதான் போச்சு. Oh, you go to faith of it's நீ gone. சண்டே கிளாஸ் கூட படிக்க விட மாட்டாங்கறாங்க பிள்ளைகளை இப்போ. They are not even allowing அது to முக்கியம் study Sunday கிடையாது. school. That is not அதுல important. அந்த காலம் நடந்தது. That's that day. அந்த காலத்துல இருந்தவங்க இன்னைக்கு உயர்த்தப்பட்டாங்க. They were in those days. They are blessed today, இன்னைக்கு exalted பிள்ளைகளை today. இப்படி கொண்டு போனாதான் பிள்ளைகள் வளர முடியும், சைன் பண்ண முடியும் நீ நினைக்கிற. If you think that children will shine, only you take this way. ஒரு நாள் நீ சைன் பண்ண முடியாது. Never you can shine. தேவனை விட்டுட்டு, Leaving God, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை leaving the விட்டுவிட்டு, promise of God, சத்தியத்தை விட்டுட்டு, உபதேசத்தை leaving விட்டுவிட்டு, the truth and doctrine, பரிசுத்தவான்கள் உனக்கு காட்டின மாதிரியை வழியை விட்டுவிட்டு, leaving the way path which saints have showed it to you. நீ வேற ஒரு வழியா கடந்து போனா If you move in different path, எல்லா பட்டம் எல்லாம் கையில இருக்கும். you will have degrees and ஆனா graduations. நன்மை உண்டா இருக்குமா? But will you have goodness? அங்க நன்மை வரணுமே. You have to have goodness. எல்லா பட்டம் இருக்குது அல்ல எனக்கு. All graduations is எனக்கு there. தேவனுடைய கரத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். I need the blessings of the God from His hand. ஒதுக்கு நீ ஆண்டவரை தேடு. Oh, keep it போய் everything ஜெபம் பண்ணு, aside. ஆவியில நட. Seek God. Go உபவாசம் pray. போடு. Fast. நீ Be பிள்ளைகள் full in அந்த spirit. விதத்துல விசுவாசத்துல ஜீவி. Live in faith. முழங்கால நில்லு. Kneel down. எப்படி பழக்கி பாருங்க பாப்போம். Train your children like this. பிள்ளைகளை கர்த்தர் உங்களுடைய அவர் தம்முடைய கரத்துல எடுத்துக்கொள்வார். Lord will take your children in His hand. எல்லாம் உங்க கையில இருக்குது. It is there in your hand. அதனால ஆண்டவரை கூட சும்மா உட்கார்ந்துருங்க, நான் பாத்துக்கிடுறேன்னு சொல்லிடுறீங்க. You are telling that Lord, keep quiet. I will take care கையில of it. ஒண்ணு, என் கையில ஒண்ணு. Lord, I have nothing, O Lord. எங்கட கைகளை விரிக்கிற ஆண்டவரே. Lord, I stretch forth my எங்கட hand. கரத்தில் ஒன்றும் இல்ல. Lord, nothing do I have in my hand. உங்களுடைய கரத்தை தான் Everything is in your hand, O Lord. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கையை பார்க்குது The பாருங்க. servant's eyes look into the hands of his வேலைக்காரனுடைய master. கண்கள் எஜமானின் கையை The பார்க்குது. eyes of the maids look into the எங்கள் hands of தேவனாகிய harvesters. கர்த்தர்களுக்கு இரக்க செய்கிற வரைக்கும் Until you show mercy to us, O Lord. அவருடைய கரத்தை நோக்கி பாரு. Look onto His அவருடைய hand. கரம் உங்களை His ஆசீர்வதிக்கும். hand will bless you. அவருடைய கரம் உங்களுக்கு பெரிய காரியங்களை His hand செய்யும். will do great things to அந்த you. கரத்தின் நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவார். And He shall fulfill the plans and purpose of His hand. அதான் தானியேல் அழகா சொல்றாரு. That's why Daniel wonderfully அவர் says, செய்யும்போது when he does it, அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்துகிறவர் யார்? who shall stop, hinder His hand? அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். All is possible by His hand. பெய் பாக்குற நாம ட்ரை பண்ற நடக்க மாட்டேங்குது. I try, but it is not நீ happening. ட்ரை பண்ணா ஒண்ணு நடக்காது. If you try, nothing will happen. நீயா முயற்சி பண்ணி குதிக்கிற வரைக்கும் குதிச்சுக்கால் விட்டுருவாரு. You try and you jump and you leave it. துன்மார்க்கனுக்கு நடக்கும், கவனிச்சுக்கா. It will be fulfilled to the wicked, but மற்றவனுக்கு நடக்கும். it will be fulfilled to தீமை others. செய்யறவனுக்கு நடக்கும். It will do the அவனுக்கு evil நடக்குது, man. கண்டிப்பா நடக்கும். it will be fulfilled to that man. எல்லாம் நல்லா இருப்பாங்க. They will be good. யோபு என்ன சொல்றாரு? What Job says, அவங்க நல்லா இருக்கிறாங்க. they are so good. அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. They are blessed. அவங்க செழித்து இருக்கிறாங்க. They are prospered. ஆனால் திடீரென்று நடக்கும். But suddenly, அதாவது ஷடப்பொழுது அவர்கள் பாதாளத்தில் இறங்கிடுவார்கள். suddenly they'll get down into the Hades. ஷடப்பொழுது. Suddenly, திடீரென்று அது நடக்கும். suddenly it will happen. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. But for us it's not so. ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய சமூகத்துக்குள்ள போவோம். We will enter into God's presence with His நிறைவா blessings. வந்த I came empty. நிறைவான ஆசீர்வாதத்தோடு, With the fullness of blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு, With the spiritual blessings. மன நிறைவோடு, With the fullness of heart. சமாதானத்தோடு, With peace. நான் நித்திரை செய்வேன். I will sleep. படுக்கை இன்பமாக இருக்கும். My கரங்களை bed தட்டி கர்த்தரை will be மகிமைப்படுத்துவோம். sweet. Clap your hands and give glory to God.
அவருடைய வாக்குத்தத்தம் மாறாதது. His promise is அவருடைய unchanging. வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை He உள்ளவர். is faithful in His promise. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. பரலோகத்தின் தேவனை நோக்கி Let's look on to heavenly God. வாக்குத்தத்தங்கள் மாறாதது. Promises are unchanging. விசுவாசிங்க. Believe that. எனக்கு மற்றவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்கலன்னு சொல்லாத. Others it is happening. Why it is not happening to me? Do not say. நிறைவேறுவதற்குரிய ஒரு காலத்தை There's a time for the fulfillment of promise which God has appointed. நீ அறிக்கை செய்து கொண்டே இரு. Keep confessing the promise, child of God. மாறாத வாக்குத்தத்தம். Its word promise is unchanging. கிருபை நிறைந்தது. It is filled with grace. நம்ம நிறைய காரியங்கள் உண்மை இல்ல. We are unfaithful in many things. ஆனா நம்ம ஆண்டவர் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறார். But our God is faithful in everything. ஹalleluya. Hallelujah. நம்ம ஒரு சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம உண்மையா இருக்க மாட்டோம். Even small things we are not faithful. ஒரு டைம் பீஸ்ல அலார வைக்கிறதுல கூட நம்ம உண்மையா இருக்க மாட்டோம். Even the time alarm setting thing. கரெக்ட் டைம் கூட செட் பண்ண மாட்டோம். We do not set it அதுல ஒரு right. 5 நிமிஷம் லேட்டா தான் பண்ணி வச்சிருப்போம். We will put it late. ஃபாஸ்டா பண்ணி வச்சிருப்போம். All will put it fast. அது கூட சரியா உண்மை இருக்காது அதுல. Even that we are not faithful. நம்ம உண்மையற்றவர்கள். But we are ஆனால் unfaithful. கர்த்தர் அப்படி அல்ல. But God is not so. அவருடைய காலத்தில் அவர் தூக்கிடுவார் அப்படி. It is time He shall lift us up. குறித்து வைத்திருக்கிறார். He has set His time. எந்த நேரம் அவனை உயர்த்தணும். What time you have to எந்த exalt. நேரம் அவனை கொண்டு போகணும். What time lift him. எனக்கு அந்த பாஸ்டர் கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். Finally tell a word and conclude. பாஸ்டர் ஆண்ட்ரூ பாஸ்டர் ராஜு எல்லாரும் நாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது Pastor Andrew and Pastor Raju, we were all sitting and எல்லாம் talking. சாப்பிட்டுக்கிட்டு டைனிங்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு We were இருக்கோம். eating, sitting and eating and காலங்கள் dining. வந்துருச்சு பாஸ்டர். Pastor, season has இன்னும் come. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்திருந்தா If this should be there before 10 years, நல்லா இருந்திருக்கும் இல்லையா? it'd be good, isn't it? பாஸ்டர் ஆண்ட்ரூ நல்ல சபைகள் Pastor வளர்ந்திருக்குமே. Andrew would have எங்களுக்கு இந்த ஐக்கியம் கிடைக்காம போயிருச்சு. We did not get this ஒரு fellowship. 10 வருஷத்துக்கு முன்னாடி If this was வந்திருந்தா before 10 years, அப்படி ஒரு ஐக்கியம் இருந்தது. இப்படி ஒரு if we ஐக்கியம் had this இருந்துச்சு fellowship then, நல்லா இருந்திருக்கும். it would be good. நல்லா இருந்திருக்கும். It would be good. ஆனா நான் எப்படி இருந்திருப்பேனோ தெரியல அப்படி. I don't know how I would be. ஊழியத்தில் உள்ளவங்க எப்படி இருந்திருப்பாங்களோ I don't know how தெரியாது. would be people in the ministry. கர்த்தர் உருவாக்குகிறார். The Lord forms. ஒவ்வொருவர் என்னென்ன விதத்துல ஸ்திரப்படுத்தி அவனுக்கு நன்மை கொடுக்கிறது பெரிய காரியம் அல்ல. Giving goodness is not a great thing to the Lord. அன்பை உணர்ந்து தேவ சமூகத்தில் நிற்கணும். He has to realize the love and stand in God's presence. அன்பை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே He has to இருக்கணும். realize the love of God, understand the love of God and glorify God. சாமர்த்தியம் என்று நினைக்க கூடாது. They should not think it is my talent. தன்னுடைய திறமை என்று நினைக்க They should not கூடாது. think it is my ability. தனக்குரிய அனுபவம் என்று சொல்ல கூடாது. They should not, it is my experience. இது தேவனுடைய கரத்தினால் நடந்த காரியம். It is the thing by the hand of the இது Lord. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காரியங்கள். It is the things of fulfillment of His promise. அப்படி உங்க வாழ்க்கையில் நடக்கணும் நீங்க விரும்புறீங்களா? Do you desire to happen in your life like என் this? வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் செய்யணும் நான் விரும்புறேன். I desire this has to happen in my ஆண்டவரே life. நீரே இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் Oh Lord, you மகிமைப்படணும். only do everything in my life. மனுஷர் எல்லாம் மறந்துட்டாங்க. Man have forgotten everything. வெறுத்துட்டாங்க. They have hated. கைவிட்டுட்டாங்க. They have forsaken. ஒதுக்கிட்டாங்க. They have rejected. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? How many of you happy எத்தனை பேர் because of இன்னைக்கு இந்த this? கால வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? How many of you glorify நான் God? கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். I thank God for this. எல்லாரும் மாறி போனதுக்கு கர்த்தருக்கு நன்றி I சொல்றேன். thank God that everyone is எல்லாரும் changed in my மறந்து life. போனதுக்கு கர்த்தாவே I நன்றி thank God that சொல்றேன். everyone have forgotten me. மறந்த வேளையில When he has forgotten, நீர் எங்களை நினைக்கிறீர். you remember me, இவர்கள் Lord. கைவிட்ட வேளையில When they forsake us, நீர் எங்களுக்கு கரம் Lord, கொடுக்கிறீர். you give your மனுஷ hand. உண்மை இல்லாத இருந்த வேளையில When man was unfaithful, நீர் என் வாழ்க்கையில் உண்மையா Oh Lord, இருக்கிறீர். you are faithful in my அவர் life. முகத்தை மறைத்த வேளையில When man hide their நீர் face, எனக்கு முகத்தை You showed காண்பிக்கிறீர். your face to me, O ஓ Lord. நீர் என்னுடைய தேவன். You are my God. இன்றைக்கு நான் உம்மை விசுவாசிக்கிறேன். Today I believe you, O உம்முடைய Lord. வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன். Lord, I trust your promise. மற்றவர்களை நீ ஒப்பிட்டு பார்க்காத. Do not compare yourself with மற்ற others. ஊழியத்தோடு நீ ஒப்பிட்டு Do not பார்க்காத. compare your ministry with மற்ற others. ஊழியர்களோடு நீ ஒப்பிட்டு Do not பார்க்காத. compare yourself with others. நீ ஸ்பெஷல் கர்த்தர் சொல்றார். You are special, Lord. நீ ஒரு This is- ஸ்பெஷல். You are special. உனக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பு Your விசேஷமான calling அழைப்பு. is special நீ calling. விசேஷமாக்கப்பட்ட விதத்தில் Your அழைக்கப்பட்டிருக்கிறாய். call by a special நீ calling. தேவனால் தெரிந்து You are கொள்ளப்பட்டிருக்கிறாய். chosen by God. சீயோனே Zion. கர்த்தர் மறந்தார் சொல்லாத. Do not say, Lord has கர்த்தர் forgotten me. வெறுத்தார் சொல்லாத. Do not say, Lord has hated கர்த்தர் me. என்னை தள்ளிட்டார் Do சொல்லாத. not say, Lord has rejected me. சுகத்துக்கு காத்திருக்கிற. You are waiting for ஆனா healing. எனக்கு விபத்தா இருக்குது. But it is danger. எனக்கு ஆபத்தா இருக்குது. It is calamity. ஓ மரணமே கட்டுகள் என்னை சூழ்ந்திருக்குது. Oh, binds of death surrounded me. பிரவாசம் என் மேல வந்திருக்குது. Wickedness surrounds me. எப்படி இத கடக்க போகிறேன்? How shall I cross it? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசி. Believe the promise of தேவனுடைய God. பிள்ளைய வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடு. Shall confess the promise of God. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. Submit in the hand of the Lord. கர்த்தரால் கூடாத காரியம் There's nothing ஒன்றுமில்லை. impossible with the Lord. மருத்துவரால் முடியாதது. It is impossible with the கர்த்தரால் doctors. செய்ய முடியும். Lord can do it. உன்னால் செய்ய முடியாதது. The things which is not உன்னுடைய possible by you. ப்ராப்பர்ட்டியால செய்ய முடியாதது. Which cannot- your property உன்னுடைய cannot do. இனபந்தத்தால் செய்ய முடியாதது. Which your relatives cannot do. உன்னுடைய பெற்றோரால் செய்ய Which your முடியாதது. parents cannot do. உன்னுடைய அதிகாரிகளால் Which your ஆட்சித்தலைவரால் செய்ய authorities cannot முடியாது. do. கர்த்தர் உனக்காக செய்வார். Lord shall do it for இந்த you. வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. This promise is இந்த true. வார்த்தை ஊழியங்களில் நிறைவேறும். This word shall fulfill நான் the promise. விசுவாசிக்கிறேன். I believe it. ஏற்ற
காலத்துல right time. ஏற்ற காலத்தில் அறுப்பார். You shall reap at right ஏற்ற time. காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். There'll be goodness in your life. உன்னுடைய வாழ்க்கையில உயர்வு உண்டாகும். There'll be exaltation in your life. காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்குது. It's not my times in your hand. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glorify God. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா It's not இருக்குது. times in your hand. என்னிடத்தில் ஒண்ணும் இல்லப்பா. Oh Lord, I have nothing. நான் நினைக்கிற காலம் அல்ல. Not my season. நீ நினைக்கிற காலங்கள் Not தான் in my நடக்கும். times. Let it happen in your மனுஷன் times. என்ன நினைக்கிற காலங்கள் அல்ல. It's not in the times of நீர் man. என்னை பற்றி என்ன What do நினைத்திருக்கிறீரோ? you think about me, O Lord? அப்ப அதுதான் எங்களுக்கு நடக்கும். Let it happen in our life. ஏனென்றால் நீர் என்னை அழைத்திருக்கிறீர். Because you have called me. என்னை பேர் சொல்லி You have called me by அழைத்திருக்கிறீர். name. விசேஷிக்கப்பட்டவனை You have called me as a அழைத்திருக்கிறீர். special. நான் விசேஷிக்கப்பட்டவன். I am special. தானியேலை போல, Like Daniel. தாவீதை போல, Like David. அந்த யோசேப்பை போல, Like Joseph. இந்த யாக்கோபை போல, Like Jacob. என்னை விசேஷிக்கப்பட்டவனை You அழைத்திருக்கிறீர். call me special. கரங்களை தட்டி கர்த்தரை Clap your hands மகிமைப்படுத்துவோம். and give glory to God. ஹalleluya. ஷபலபலகென் காலங்கள் உந்தன் கரமதில் இருப்பதால் என் காலங்கள் உந்தன் கரமதில் இருப்பதால் அஞ்சிடினா எதிர்த்திடும் சத்துருவை வேண்டிடுவேன் எதிர்த்திடும் சத்துருவை வேண்டிடுவேன் ஹalleluya. ஆதியின் காலத்தில் சகலத்தையும் அருமையாய் செய்வதினால் நன்றியுடன் துதிப்பேன். ஆதியின் காலத்தில் சகலத்தையும் கரங்களை தட்டி அருமையாய் செய்வதினால் நன்றியுடன் துதிப்பேன். என்ன மீட்பரே, நல்ல மீட்பரே, இன்னும் நல்லவர், சர்வ வல்லவர், எங்கள் மீட்பரே, ஹalleluya. நல்ல மீட்பரே, எல்லாரும் சேர்ந்து இன்னும் நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் இன்னும் மாறாய் இயேசுவே, இயேசுவின் தஞ்சம் நீரே. ஷபலபலபல. இன்னும் இன்னும் மாறாய் இயேசுவே, இன்னும் என் தஞ்சம் நீரே. காலங்கள் உந்தன் கரமதில் இருப்பதால் அஞ்சிடினார். என் காலங்கள் உந்தன் கரமதில் இருப்பதால் அஞ்சிடினார். எதிர்த்திடும் சத்துருவை வென்றிடுவேன். எதிர்த்திடும் சத்துருவை வென்றிடுவேன். அதினதின் காலத்தில் சகலத்தையும் அருமையாய் செய்வதினால் நன்றியுடன் துதிப்பேன். அதினதின் காலத்தில் சகலத்தையும் அருமையாய் செய்வதினால் நன்றியுடன் துதிப்பேன். காலங்கள் உந்தன் கரமதில் இருப்பதால் அஞ்சிடினார். என் காலங்கள் உந்தன் கரமதில் இருப்பதால் அஞ்சிடினார். எதிர்த்திடும் சத்துருவை வென்றிடுவேன். எதிர்த்திடும் சத்துருவை வென்றிடுவேன். அதினதின் காலத்தில் சகலத்தையும் அருமையாய் செய்வதினால் நன்றியுடன் துதிப்பேன். 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 கர்த்தருடைய வசனம், Word of God. கர்த்தருடைய வார்த்தை Word of God. உங்களை மேற்கொள்ள வேண்டும். You have will may overcome. அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த காரியம் அதுதான். Things happen in the days of apostles. பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டதாம்.
God's word prevailed and it multiplied. எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்னை மேற்கொள்ளுகிறது. The word which is given to me overcomes எனக்கு me. கொடுக்கப்பட்ட வார்த்தை எனக்குள்ளே நிறைவேறுகிறது. The word given to me is getting fulfilled in me. கர்த்தர் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, What promise God has given to என்ன you, வசனம் கொடுத்தாரோ, what word is given, என்ன அனுபவங்களை கர்த்தர் What கொடுத்தாரோ, experience God has அது given, உன் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும். that will make you to அது prevail, உனக்குள்ள நிறைவேற வேண்டும். that will have fulfilled your அது life, உன்னை மேற்கொள்ள வேண்டும். that has to overcome you. அப்படியானால் நீ சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிப்பாய். Then you shall inherit whatever you are supposed to நன்மையானதை inherit. சுதந்தரிப்பாய். You shall inherit goodness. வசனம் எனக்குள்ளே மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. Oh Lord, let the word இந்த overcome வசனம் me. எனக்குள்ளே நிறைவேறட்டும் Let the word ஆண்டவரே. be fulfilled in me. அந்த வசனத்துக்கு கிருபையுள்ள வசனத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க. Submit to the word of அந்த grace. வார்த்தைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். Submit to this word. உம்முடைய வழிக்கு நான் ஒப்பு Lord, கொடுக்கிறேன். submit to your way. உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு Lord, submit to கொடுக்கிறேன். your will. ஒப்பு கொடுத்து எல்லாரும் கரங்களை தட்டி Everyone ஸ்தோத்திரம் submit and பண்ணுங்க. clap your hands and give glory to God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.